உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய எல்லா கவலைகளை மறந்து நம்மளால பலத்தோடு கரங்களை தட்டி ஆராதித்த ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜன். இன்னும் சத்தமாய் கரங்களை தட்டி சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலையில் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதி, விசுவாசத்தோடு அவர் செய்த எல்லா அதிசயங்களை நினைத்தவரை ஆராதிங்க. கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலையில் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், அக்கினியை உடம்பித்தாரே ஆராதிப்போம், ஒன்னாக பின்ன செய்தார் ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், அக்கினியில் உடம்பித்தாரே ஆராதிப்போம், ஒன்னாக பின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் வந்தது, ஆனா அந்த எல்லா குறைவுகளை நம் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்தார். இதுவரை இந்த 12 மாதங்கள் நடித்தது அவருடைய கிருபையா இருக்கிறது. அதுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துக. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, ஆபத்து நாளில் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து நடத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம்
மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஸ்தோத்ரா நிமகே ஸ்தோத்ரா, மனம் ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಮನದಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಹೊಸ ಬಾಳು ತಂದವರೇ, ಹೊಸ ಕೃಪೆ ತಂದವರೇ, ಹೊಸ ಬಾಳು ತಂದವರೇ, ಹೊಸ ಕೃಪೆ ತಂದವರೇ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಲ್ಲಿಸುವೆ. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஏங்கி நின்ற கரங்களை கொடுக்கிற கரங்களாய் நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறார். நீங்களும் கை உயர்த்தி பாடுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதே இல்லை, உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை, அவங்க சோர்ந்து போவதில்லை. எங்க கை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ரெண்டு கை உயர்த்தி. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் மாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நீர் முரண்பாடற்றவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்லுங்க. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்லுங்க. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. நடக்குமா நடக்காதா என்று சொன் போய்ந்தேன், அற்புதங்கள் நடக்காதா என ஏங்கி போனேன். நடக்குமா நடக்காதா
என்று சோர்ந்து போயிருந்தே. அற்புதங்கள் நடக்காதா என்று ஏங்கி நின்றிருந்தேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நான் நினைக்கிறேன் சோர்ந்து போவதில்லைன்னு பாடுறதை காட்டிலும் கைவிடப்படுவதில்லைன்னு பாடத்தான். நம்ம சோர்ந்து போகிறோம் தான். சில நேரத்தில் நம்ம நினச்ச காரியம் லேட் ஆச்சுன்னா சோர்ந்து போயிடுறோம். ஆனால் கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. ஓ நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே. அற்புதங்கள் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே. அற்புதங்கள் எனக்கு நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் பணத்தை நம்புவாங்க, பணம் கைவிடாத நினைப்பாங்க. சில பேர் ஜனத்தை நம்புவாங்க, அண்ணன் கைவிட மாட்டாரு, அக்கா கைவிட மாட்டாங்க. என் காதலி நிச்சயமா என்னை கைவிடவே மாட்டா, என் காதலன் கைவிட மாட்டான். ஆனா மனுஷனை நம்புறவங்களுக்கு அழுகதான். ஆனா கர்த்தரை நம்பி வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அழுகை இல்லை, எப்பவுமே சிரிப்பு தான். ஏன்னா அவங்க கண்ணீர்ல நடந்தா கூட அதுவே ஒரு நல்ல களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாங்களாம். அவங்க பலத்தின் மேல் பலனடைந்து சியோனை காண்பார்களாம். ஆமென். இதோ கையாய வாசத்தை சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. பிரதர்ஸ் பக்கம் சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க யாருன்னா ஆண்டு கூட நடந்த பரிசுத்தவான்களை சொல்லுங்க. ஆண்டவர் வரும் அன்பு கொடுக்குறாரா இல்லை கண்டிக்கிறாரான்னு கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பாரு. ஆண்டவர் ஒரு சிக்ஷிக்கிற தகப்பனா இருக்கிறார். சிக்ஷிக்கிற தகப்பன்னா டிசிப்ளின், ஒழுக்கப்படுத்துற தகப்பன். இப்ப பாருங்க, சில தகப்பன் செல்லம் கொடுக்குற தகப்பன், சில தகப்பன் செல்லத்தோட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. அம்மா உலகத்துக்கு உலகத்தை தாம் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பா என்ன பண்றாரு, உலகத்தையே அந்த மகனுக்கு அறிமுகப்படுத்தாரு. இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி, இது அப்படின்னு சொல்லி. அதனால நமக்கு கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய அந்த கண்டிப்புல நம்ம வளரணும். கண்டிப்பும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், உற்சாகமும் இருக்கணும். ஆமென். உங்களுக்கு ஒன்றை சொல்லி நம்ம இப்போ ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க நினைக்கலாம் இந்த ஊழியம் எல்லாம் இருக்கிறதுனால செய்யறாங்க. கண்டிப்பா அப்படி இல்லை. இந்த ஊழியமே ஒன்றுமே இல்லாத செஞ்சு கொண்டிருக்கிறது தான். இந்த பில்டிங்க்கு நாங்கள் பேசும்போது கூட எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் எங்களோட கூட இருந்தது. அப்போது தொடர்ந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு நேரம் கொடுத்தா நான் ஜெபத்துக்கு வரேன், ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுத்தா நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்ந்தாலும் செத்தாலும் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கொஞ்சம் பேரில் ஒருத்தராக இருந்தால் ஆண்டவருடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இப்ரேயர் 6:10 பாருங்க. ஆண்டவர் யாரை மறக்கிறதுல, அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்களா அவங்கள மறக்கிறது இல்லையா. அவங்களால முடியாத போதும் ஆண்டவருக்காக நான் எப்படியாக ஆத்துமாதாயம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஊழியக்காரங்களாம் மரண நேரத்துக்குள்ள கூட பிரசங்கம் பண்ணி பலிப்பிடத்துல செத்து இருக்கிறாங்க.
எத்தனையோ பேர் வந்து தியாகம் பண்ணி ஊழியம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பரிசுத்தவான்களை பார்க்கும்போது வாழ்ந்தாலும் நம்ம இவங்களை போல வாழணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் உற்சாகமும் வருது. ஆமென். நான் வாலிப வயசுல நான் பைபிள் காலேஜில் வில்லியம் கேரி என்ற ஒரு பரிசுத்தவானை பற்றி கேள்விப்பட்டேன். அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா பாதி பிரதர்? அவர் சொன்னாரு, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி லண்டன்ல அவருக்கு ஒரு பெரிய சர்ச்சில் பாஸ்டர் வேலை கிடைச்சிருச்சு. அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை, நான் இந்தியாவுக்கு போனோம், ஏழை மக்களுக்கு ஆண்டை பற்றி சொல்லணும்னு சொல்லி அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சு இங்கே வந்தார். வந்த கொஞ்ச நாள்லயே தான் சொந்த மகனுக்கு பால் வாங்க காசு இல்லாமல் பசினால குழந்தை செத்து போகுது கல்கட்டால. அவர் இங்கே வரும்போது சதி சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு கணவன் செத்துட்டாங்க, அவங்க மனைவியை கூட போட்டு கொளுத்திடுவாங்களாம். அப்போ அவரு தான் வந்து ராஜா ராம் மோகன் ராய்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் அந்த சதி சிஸ்டமை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அவருடைய குழந்தை செத்து போச்சு. அவங்க மனைவி சொன்னாங்களாம், போதும் பிள்ளைய போயிடுச்சு, போயிடலாம் நம்ம ஊருக்கு. இல்லை, நான் செத்தால் இங்கே தான் சாவேன். அந்த பிள்ளை செத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியக்கார மனைவியோடு கூட இங்கே இருந்து இங்கிலீஷ்லேருந்து எல்லாத்தையும் கன்னடா, தமிழ், தெலுங்குக்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்படி ரொம்ப தியாகம் பண்ணி கடைசி சாகும்போது கூட சொன்னாராம், என் பாடி என் ஊருக்கு எடுத்துன்னு போகாதீங்க, என் பாடி இந்த மண்ணிலே பொச்சிருங்க, இந்த மண் இயேசு சுவாமிக்கு சொந்தமாகட்டும், இந்த மண் இயேசு சுவாமிக்கு சொந்தமாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த ஊழியத்தை எல்லாம் வச்சுட்டு எங்களால் முடிஞ்சதை செய்யலை. எங்கள் கையில் ஒன்றுமே இல்லாத தடுமாற்றத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில், தியாகத்தில் இது செய்கிறோம். ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுலேயும் ஒரு நம்ம சகோதரர் சொல்லுவார், என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி தலைமையில போட்டுக்கினீங்களே, மாதம் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இல்லை பிரதர், இது எனக்கு சுகமாக இருக்குது. இது ஒரு சிலுவை, இதை நான் கொஞ்ச நாள் சுமந்தா ஒரு நாள் இந்த சிலுவைக்கு அடுத்து ஒரு உயர்வு இருக்கும். ஆஃப்டர் கிராஸ் தேர் இஸ் அ த்ரோன், ஆஃப்டர் கிராஸ் தேர் இஸ் அ ரெசரக்ஷன். அப்போது நிறைய பேருக்கு, என் பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய ராயல் லைஃப் தெரியும். ஆனால் சாக்ரிஃபைஸ் சில பேருக்கு தான் தெரியும். அந்த கண்ணீர் சில பேருக்கு தான் தெரியும். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பண கஷ்டம் மாத்திரம் இல்லை, ஜன கஷ்டம், பல கஷ்டங்களை நான் சந்திக்கணும். ஒரு நாளைக்கு 2 ஹவருக்கு தான் தூங்கணும், 3 ஹவருக்கு தான் தூங்கணும், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். இப்படி எல்லாம் செய்கிறேனே எதுக்காக? ஏதோ ஒரு பெரிய கம்பெனி நடத்துவதற்காக நினைக்கிறீங்களா? கிடையாது. என் இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த புது வருஷத்துல எனக்குள்ள வச்ச அதே பாசத்தை, அன்பை, தியாகத்தை, பாரத்தை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களிலே சில பேர் ஆண்டவர் வைப்பாரு. நீங்களும் தியாகம் மனப்பான்மையா உங்களால முடியலன்னா கூட இந்த சிலுவையை நீங்க தாங்குவீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமை. எத்தனை பேருக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, என் புருஷன் பயங்கர குடிக்காரன், டெய்லி அடிக்கிறான், ஆனாலும் அடி வாங்கிட்டு ஏன் தெரியுமா ஐயா இருக்கிறேன்? ஏன்? என் பிள்ளைங்களுக்காக இருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தை கூட என்ன பண்றேன், தாங்கிக்கிறேன்னு ஒரு தாய் சொல்றேன். புருஷன் சொல்றான், எவ்வளோ கஷ்டம்னாலும் என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நான் தாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்படி இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்காக கஷ்டத்தை தாங்கி முன்னேற்றத்தில் ஊழியத்தை நடத்துகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போறாரு. ஆமென். ஸோ சில வருஷத்துக்கு முன்பதாக திடீரென்று கோவிட்ல பாதிக்கப்பட்டு பயங்கரமாக டயபெட்டிஸால் கஷ்டப்பட்டேன். என்னுடைய சுகர் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை ஆகி போச்சு. என்னுடைய கண் பார்வையெல்லாம் கம்மி ஆகி போச்சு. தினமும் நெஞ்சு வலியில் புழு துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருப்பேன். என்னை பார்த்து டாக்டர்ஸ் சொன்னாங்க, டெய்லி 5 நாள் நீ வரணும். ஒவ்வொரு மாதத்தில் 3 முறை எக்கோ எடுப்பாங்க, 3 முறை டிஎம்டி எடுப்பாங்க. என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ இனி ஒரு வேளை உபவாசம் எடுக்க முடியாது. உபவாசம் எடுக்கல நான் எப்படி ஊழியம் செய்வேன்? நீ உபவாசம் எடுத்தா இனி உன்னுடைய சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் எழுந்த உடனே ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், மதியம் வருவேன், திருப்பியும் மதியம் போய் நைட் வருவேன். வாரத்தில் 2 நாள் மாத்திரமே ஊழியத்துக்கு போக முடியும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சபை என்ன ஆகுமோ, சபை மக்கள் செதறி போவாங்களா
அவங்கள யார் பார்த்துக்குவா, அவங்கள இவ்வளோ நாள் நம்ம உற்சாகமாக நடத்திட்டோமே, எந்த சபைக்கு போவாங்க, என்ன ஆவாங்கன்னு சொல்லி சபையே ஒரு ஏதாவது ஒரு ஸ்லம்மில் போய் கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா எனக்கு அடுத்து என் மனைவியெல்லாம் அவ்வளோ ரிஸ்க் பண்ணி சர்ச்சுக்கு வாடிகைலாம் கட்டி நடத்துகிற மாதிரிலாம் கஷ்டம்னு சொல்லி எங்கன்னா ஃப்ரீ இடம் கிடைச்சா அல்லது கொஞ்சம் கம்மியில் கிடைச்சா போயிடலான்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், அப்படி இருக்கும்போது கூட ஒரு எண்ணம், என்னன்னா ஆகட்டும் நம்ம ஊழியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வியாதியின் மத்தியில் கூட ஆண்டவரை கட்டியாக பிடிச்சிக்கினேன். விசுவாசமாக உபவாசம் எடுத்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னால் உயிரோட நிற்கிறேன். சுகரால் ஒன்றும் பண்ண முடியல, தைராய்டால் ஒன்றும் பண்ண முடியல, கண் பார்வை பிரச்சனைனால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறை நான் ஊருக்கு போகும்போது என் மனைவி கண்ணில் தண்ணீராக கொட்டும். நான் போகிறேன், நான் திரும்பி வருவேனான்ற நிச்சயம் இல்லாமல் நான் போவேன். என்னுடைய சுகர் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு நாள் இருக்கிற பலன் அடுத்த நாள் இருக்காது. அப்போது எத்தனையோ முறை ஃப்ளைட்டில் வீடியோ கால் பண்ணி அவங்க அழுவாங்க, ஷோ இப்படி இவ்வளோ மோசமாக இந்த சுகர் லெவல்ஸை வச்சுட்டு நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களேன்னு. ஆனால் அந்த இடத்துல போய் ஊழியத்தெல்லாம் செஞ்சு எத்தனையோ முறை அந்த டயபெட்டிஸால் பயங்கரமான யூனிட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகி பயங்கரமான பிரச்சனைகளாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அதில் எல்லாத்துலேயும் நின்று என்னை பார்த்தா ஒருத்தருக்கும் கடையில் பிடிக்க முடியாது எனக்கு இது டயபெட்டிஸு தைராய்டு எதுவுமே. ஏன்னா நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கன்ஃபஸ் பண்ணலை. நான் என்ன ரிப்போர்ட்டை கன்ஃபஸ் பண்ணுறேன்னா, அங்கே ஏசாயா 53 சொல்லுது, ஆண்டவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். ஆமென். இன்னைக்கு பாருங்க, இந்த 2024 நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே எனக்கு சரியா ஞாபகமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனவும் இல்லை, ஹாஸ்பிட்டல் பக்கம் பரவாயில்லை. ஒரு வேளை சில நேரத்தில் டாக்டருக்கே கோவம் வந்துருக்கலாம், டெய்லி இருப்பானே இங்கே, இப்போ வரமாட்டான். இல்லை, நான் இப்போ ஆண்டவருடைய தழும்புகளால குணமான. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில எதிர்மாறா காரியங்கள் நடக்கலாம், பாவங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நம்பினவங்க உன்னை கைவிட்டுறலாம். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, உன் விசுவாசத்தை விடக்கூடாது. உன் விசுவாசத்தை கெட்டியா பிடிக்கணும். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால் நம்ம உலகத்தை ஜெயிக்கலாம், மரணத்தை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கலாம். இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்கிறது காரணம் மாத்திரையோ மறந்தோ கிடையாது, விசுவாசம்தான். எனக்கு ஆண்டவர் இந்த பலத்தை கொடுத்து இந்த பலவீனமான உடம்பு மூலமா கேன்சரை நல்லா பண்ணியிருக்கிறாரு. டிவியில பார்த்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்புறம் கேட்கும், இது என்ன அநியாயம் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை பலவீனமான பாத்திரத்தை பயன்படுத்தி அங்கெல்லாம் சுகம் வருது, இங்க வர மாட்டேதே சுகம். ஆண்டு சொல்ற, உன் சுகம் உன் கையிலப்பா, வாயை திறந்து பேசு, அவருடைய தழும்புகளாலே நான் சொல்ல. டோன்ட் பி ப்ரே டு அ செல்ஃப் பிட்டி. எப்பவுமே ஒரு பரிதாபமா, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லை, எனக்கு போய் இப்படி நல்லது, நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறேன், எனக்கு கெட்டதான் நடக்குது, இப்படி சோக மூஞ்ச போட்டுக்கின்னு பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உன் காலத்துக்கு முன்னால் நீ செத்து போவ, உன் காலத்துக்கு முன்னால் நீ விழுந்து போவ. கம் அவுட் ஆஃப் செல்ஃப் பிட்டி அண்ட் சே, என் தேவனால் நான் எல்லாவற்றையும் செய்வேன், என் தேவனால நான் மதிலை தாண்டுவேன், என் தேவனால நான் எல்லாத்தையும் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. வாலிப வயசுல எனக்கு எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, ஊழியத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ முறை என் கண் பார்வை போய் வந்துச்சு. அதை பற்றியெல்லாம் ஐ டோன்ட் கேர். என எனக்குள்ள இருக்கிறவர் கண்ணை படைத்த ஆண்டவர். ஆமென். இப்போ என் சகயோகி எல்லாம், என் கூட இருக்கிற ஊழியக்காரங்களாம் தாத்தா மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க, முடி கொட்டி போய் தடுமாடுறாங்க. என்னை பார்த்து சொன்னேன், என்னடா நீ அப்படியே வாலிபமாக இருக்கிறிய, காரணம் என்ன? ஓ, நான் எஃப் மாத்திரை சாப்பிட்றேன். என்ன எஃப் மாத்திரை? ஃபெய்த் மாத்திரை சாப்பிட்றேன், தினமும் அதுதான் என் மாத்திரை. அந்த மாத்திரைனால நான் நின்று இருக்கிறேன். இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம், நீங்கள் ஆடி பாடி அந்த பாடலை பாட போகிறீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு புது பாட்டு பாட மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாட போகிறேன். மனதுருக்கும் தெய்வம் ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், குச்சி குச்சி பாடணும், நல்லவர் நீர் வல்லவர், குச்சி குச்சி பாடணும், நீ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு. சொல்லுங்க, நான் ஏன் நல்லா இருக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க, நான் ஏன் நல்லா இருக்க தெரியுமா? என் மேல இரக்கம் காட்டுற ஒரு தேவன் இருக்கிறாரு, என்னையும் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, என் மேல அவருக்கு ரொம்ப பாசம், என்ன அவர் கண்மணி போல வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன கண்மணி போல வச்சிருக்கிறாரு.
இந்த இரவு நேரத்துல வசனம் கேட்கறதுக்கு முன்னால இந்த தெய்வத்தை நான் ஆடி பாடி கொண்டாட போறேன். நான் டெய்லி என்ன பண்ணுவேன், நீங்க வீட்டுல பாஸ்டமா கேட்டு பாருங்க, யாரும் என்ன பண்ணுவேன், நல்ல ஊஃபர்ல சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், அந்நிய பாஷை பேசுவேன். நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடியிருந்தேன்னா அவங்க முகத்துல சிரிப்பா இருந்தோம். அவங்க சொல்லுவாங்க, ஓ ஐயாக்கு பலம் வந்துருச்சு போல தெரியுது அப்படி. நான் பேசாம பெட்டில் படுத்துனே இருந்தா வந்து பாவம் விசனமா பார்த்துட்டே இருப்பாங்க, ஓ இவனுக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல தெரியுதுன்னு. ஆனா நான் நடனம் மாதிரி பாடிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சில நேரத்துல அவங்கள சந்தோஷப்படுத்த நடிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அநேக நேரம் ஆண்டவரை துதிக்கும் போது எனக்கு புது பலன் வந்துடுது. இப்ப பாருங்க, இங்கே சர்ச்சில் எத்தனையோ பேர் அழுதாங்க, நகவி சிஸ்டர் அழுதாங்க, நான் போயிடுறேன் போல தெரியுது பாஸ்டர். நீ போக மாட்டேமா, ஏன் போறேன்னு, எங்க கூட இருந்து ஊழியம் செய்யணும், உங்க பிள்ளைகளை நீ பார்க்கணும். செல்வி சிஸ்டர், நான் போயிடுறேன் பாஸ்டர், போகக்கூடாது, இருக்கணும். இன்னைக்கு நீங்க நடனமாடி, டேவிட் பிரதர் போகக்கூடாது, போறதுக்கு ஈஸி, ஆனா இருந்து சாதிக்கிறது தான் கஷ்டம். நமக்குள்ள இருக்கிறவர் சாக நம்மள படைக்கல, எல்லாத்தையும் ஆள நம்மள படிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சாகிற மென்டாலிட்டி போயிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிற மென்டாலிட்டி வரணும். ஆளணும் எல்லாத்தையும். நம்மள பார்த்தாலே என்ன முகத்துல தெரியணும், ராஜா கலை தெரியணும். நம்ம கிட்ட ராஜ கலை இருக்கணும் முகத்துல. எல்லாத்தையும் ஆளணும். நோவா பார்த்து சொல்லணும், சுகரோ பைல்ஸோ கேன்சர் என்னன்னா அவ பார்த்துக்கலாம், நீயா நானா, உன்னை நான் போட்டு மெரிச்சிருவேன், நீ என்ன மெரிக்க முடியாது. கடன் பிரச்சனையா, எவ்வளவு கோடி கடன், அதை போட்டு நான் மெரிச்சிருவேன், அது என்ன மெரிக்க முடியாது. என்னை ஆளை என் தேவன் படிச்சிருக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க பாட்டு புக்கே தேவையில்லை. கண்ணை மூடணும், இயேசுவை கொண்டாடணும்னால கையை தட்டி தாவீதை போல பாடணும். ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதுக்காகவே இந்த பாட்டு பாட சொல்றாரு ஏசாமி. ஆமென். மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, கைதட்டி மெய்யாகவே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு, சொல்லுங்க ஐயா நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் நீர், உங்க இரக்கத்துக்கு முடிவே. சத்தமா சொல்லுவோம், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும், ஆமென், மனதுருகும் தெய்வமே இசையா. உங்க வாழ்க்கையில யாருமே நல்லவங்களா இல்லைன்னா பரவாயில்ல, அப்பா உனக்கு நல்லவர் இல்ல, அம்மா உனக்கு நல்லவர் இல்ல, நண்பன் உனக்கு நல்லவர் இல்ல, இயேசு மாத்திரம் உனக்கு எப்பவுமே கெட்டவர் ஆக மாட்டாரு. அவர் எப்பவுமே உனக்கு என்னவா இருக்கிறாரு? கை தூக்கி சொல்லுங்க, என்னவா இருக்கிறாரு? இப்ப நீங்க டான்ஸ் ஆடுறது, இப்ப நீங்க கை தட்டுறது எல்லாம் அவரை பார்த்து தான். ஆமென். அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறாரு. நீ அழுதும் போது இறங்கி இருக்கிறாரு, நீ சோர்ந்து போகும்போது உன்னை தூக்கி விட்டு இருக்கிறாரு, நீ வியாதியில படுத்தும் போது நீ சாக மாட்ட மகனே எழும்புன்னு சொல்லி உன்னை எழுப்பி இருக்கிறாரு. அதனால நீ கையை தட்டி ஆடி பாடி இயேசுவே மகிமைப்படுத்து. ஆமென். மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, ஆமென், ஐயா ஐயா சத்தமாய் சொல்லுவோம். அவை எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உன்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் ஐயா உன் மேலே விழுந்ததையா,
ஐயா உன் மேலே விழுந்ததையா. கையை தட்டி சொல். ஐயா உன் மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நீ நல்லவர். சர்வ ஜீசஸ் கபதலவ சபதலவ ரூபகலவரவ ஜீசஸ். ஆமென். அன்புக்கு அளவே இல்லை. கை தட்டி ஜீசஸ். ஹalleluya. அன்புக்கு ஆடும்போதே சுகம் உண்டாகும். உங்க இரக்கத்துக்கு, உங்க அன்புக்கு. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஓ எங்களது காரணங்களால் காயப்பட்டு தழும்புகளால் அப்பா உங்க அப்பா தழும்புகளால் நாங்க சுகமானோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. சுகமானோம். தழும்புகளால் சுகம். ஐயா தழும்புகளால் பாருங்க. கையை தட்டுங்க. ஐயா தழும்புகளால் பாடும்போதே விடுதலை. Jesus, hallelujah. ஐயா தழும்புகளால் சுகமான். ஓ ரதபபபப சக்கலப ரூபபபபப சக்கலப. ஓ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு ஜீசஸ். ஜீசஸ். Al-Baba-Tala. Oh, hallelujah. 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 ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனால நான் உயர்வேன். என் தேவனால நான் குணமாவேன். என் தேவனால நான் செழிப்பேன். என் தேவனால நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஒன்றும் எனக்கு விரோதமாய் பலிக்காது. ஹalleluya. இந்த பாட்டை பாடும் போது என் ஹார்ட் வைப்ரேட் ஆகுது. என் பிளட் செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகுது. எனக்கு ஒன்று தெரியுது. நான் ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடினா என் உடம்பு ஆரோக்கியமா மாறி போகுது. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாட போறோம். ஃபோக் வாசிக்க போறாங்க. எப்படி இந்த ஊர் நாட்டிலெல்லாம் தப்பாங்குத்து வாசிக்க போறாங்க. அப்படி வாசிச்சு நீங்க சொல்லணும், அவரால் தான் நான் நல்லா ஆயிட்டேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், உங்க தழும்புகளால நான் குணமானோம். நீங்க பாடும் போது பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல உங்க கிட்னி குணமாக போகுது, உங்க ஸ்கின் குணமாக போகுது. ஏன்னா யூ ஆர் செலிப்ரேட்டிங் த ஹீலிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பை செலிப்ரேட் பண்றீங்க. ஆண்டவருடைய அன்பை வர்ஷிப் பண்றீங்க. ஆண்டவரை உயர்த்துறீங்க. அவரை உயர்த்துகிற எந்த இடத்துல இறங்கி வந்து அவர் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். ஆமென். ஆமென். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமான். ஆமென். எங்களது மீறு நல்ல கையை தட்டி. ஆமென். தழும்புகளால் ஹalleluya. பாலபா தலவா நீ நல்லவர் சர்வ ஜீசஸ். ஓ எனக்கு ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, ஆடி பாடி சொல்லுங்க. you are good. அவை ஜீசஸ் கை தட்டி சொல்லுங்க. அவை ஹalleluya. Hallelujah.
கைகளை தட்டி ரபா கபா தாலா மரா சபா ரதா லமா குரா பாலா ரபா லக்கபா லாந்தா வரா ரபா. இப்போ உங்க மேல பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது, அக்கினி இறங்குது, புதிய வருஷத்துக்கு புதிய கிருபைகள் இறங்குது. ஃபயர் இயேசுவின் நாமத்தில் ஃபயர். அபிஷேகம் 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 அபிஷேகம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஃபயர் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஃபயர் 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 ஃபயர். அக்கினி 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 அக்கினியாய் அக்கினியாய் அக்கினியாய். இந்த இரவு கர்த்தருடைய சொல்கிறார், உன்னை நிரப்புகிறார், உன் பாத்திரத்தை நிரப்புகிறார். Be filled, be filled. Jesus. பாதுராபாகாபாதா ராதாதாபா. இன்றைக்கு ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் உனக்குள் இறங்குகிறது. ஹalleluya. உரமதலம சந்தனமனம. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ உம்மை ஆராதிக்கிறோம் 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 உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மையே ஆராதி. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்தே இதுவரை உயர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உயர்த்தினீர். எல்லா கை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். புறவா சத்தரவா. கை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை. ரெண்டு கை உயர்த்தி, எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. உள்ளத்தின் ஆழத்துல சொல்ல போறோமே. ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாம நினைச்சீங்கப்பா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி.
இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலோ என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவோ எல்லா கைகளை உயர்த்தி சொல்லும், நன்றி நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த வருஷமெல்லாம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இந்த வருஷமெல்லாம் தீர்க்கமாய் பேசினேன். நிறைய பேர் வந்து சொன்னீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே செஞ்சார் ஐயான்னு சொன்னீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கும் ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்கிறாரு. இந்த ஆராதனையில ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த புது வருஷத்துல நீங்க ஆண்டவரோட இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்க பயங்கரமானதா இருக்க போகுது. பயங்கரமா இருக்க போகுது. உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற நாட்கள் வந்தாயிற்று. சபையே நீ எழும்புகிற நாட்கள் வந்தாயிற்று. நீ தரிசனங்களை பார்க்கிற நாட்கள் வந்தாயிற்று. நீ ஆவிக்குள்ள ஆகிற நாட்கள் வந்தாயிற்று. நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நாட்கள் வந்தாயிற்று. நீ ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற நாட்கள் வந்தாயிற்று. இனி உன்னை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ எழும்ப போகிறாய். நீ ஜெயிக்க போகிறாய். நீ நடக்கிற இடமெல்லாம் கர்த்தர் நடப்பார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து அவரே தேவன், அவரே ரட்சகர், அவரே ஆவியானவர் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். உன் நிமித்தம் நரகம் காலியாகும், பரலோகம் நிரப்பப்படும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய அழைப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. என்னை அழைச்சது நீங்க ஆண்டவரே. எங்க ஊழியர் மூலமா எங்களை பயிற்சிப்பிக்கிறீங்க. ஆனா எங்களை அழைச்சது நீங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துறது நீங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. எங்களை உயர்த்தி மகிழ்கிறீங்க. அல்லேலூயா. இனி உன் குடும்பம் விழுந்த நிலைமையில் இருக்காது. இனி நீ விழுந்து விழுந்து எழுச்சிக்கிற மகனா இருக்க மாட்ட. தடுமாறி நடக்கிற மகளா இருக்க மாட்ட. உன் கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். உன் கால்களை கர்த்தர் மான் கால்களை மாற்றுவார். உன் மேல் ஜெபாவை ஊற்றுவார். உனக்குள் கிருபைகளை வைப்பார். உனக்குள் வரங்களை வைப்பார். உனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லாம் ஜொலிக்கும். உன் கடன்கள் தீரும். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உன் முகம் வெட்கத்தின் வாடின இடங்களில் உன்னை கனத்துக்கு ஆண்டவர் வைப்பார். இரட்டிப்பான கனத்தை தருவார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இன்றைக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தருவேன். நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. எல்லா மகிமை உமக்கு தான். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான
துதிக்கின்றேன். இந்த துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். ஸோ இந்த புது வருஷத்துல போன வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? போன வருஷம் என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? சங்கீதம் 24 ஆண்டவர் 7-8 வசனங்களை கொடுத்தாரு. வாசல்களை கதவுகளை திறங்க, அநாத கதவுகளை உயருங்க, மகிமையின் ராஜா வருகிறார். The King of Glory is coming. Who is this King of Glory? யார் இந்த மகிமையின் ராஜா? ಯಾರು ಮಹಿಮೆಯ He is the sovereign God. ಆತನೇ ಸರ್ವಶಕ್ತ Amen. ದೇವರು. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹalleluya. Hallelujah. ಹalleluya. மகிமையின் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ಮಹಿಮೆ ಅರಸನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த நம்மள, ಎರಡನೇ ಮಹಡಿಯಲ್ಲಿ எங்கோ ನಮ್ಮನ್ನ, ஒரு இடத்துல இருந்த நம்மள ಇಲ್ಲೊಂದು ಸ್ಥಳ ನಮ್ಮನ್ನ பெங்களூருடைய நடு பகுதி கொண்டு வந்து உட்கார்ச்சிட்டு. ಬೆಂಗಳೂರಿನ ಮಧ್ಯಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು Hallelujah. ಹalleluya. மகிமையின் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ಮಹಿಮೆ ಅರಸನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? எங்கோ இருந்த உன்னை ಎಲ್ಲೋ ಇದ್ದ ஒரு ನಮ್ಮನ್ನ பிசினஸ் மேனா மாத்திட்டாரு. ಬಿಸಿನೆಸ್ ವ್ಯಕ್ತಿ இந்த மகிமையின் ராஜா என்ன பண்ணாரு? ಮಹಿಮೆ ಅರಸನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? மகிமையின் ராஜா என்ன ಮಹಿಮೆ பண்ணாரு? ಅರಸನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? சாக கடந்த உன்னை ಸಾಯುವ வாழ ವಯಸ್ಸಲ್ಲಿ வச்சாரு. இந்த ಜೀವಿಸಿದ್ರು. மகிமையின் ராஜா என்ன ಮಹಿಮೆ பண்ணாரு? ಅರಸನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? உனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு, ಒಂದು ಗಂಡು ಮಗನ உனக்கு ಕೊಟ್ಟರು, பெண் பிள்ளையை கொடுத்தாரு, ಹೆಣ್ಣು ಮಗನ ಕೊಟ್ಟರು, உன் பிள்ளை குட்டிகளை நீ காணும்படி கர்த்தர் ನಿನ್ನ கிருபை ಮಕ್ಕಳನ್ನು செய்தாரு. ನೋಡುವಂತವರು Hallelujah. ಹalleluya. யாராவது சொன்னா ಯಾರದೇ ಹೇಳಿದ್ರೆ எப்படி போச்சு? ಏಕೆ ಹೋಯ್ತು? How was your 2024? ಹೇಗೆ What should you 2024 say? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ಯಾರೊಬ್ರು ಹೇಳಿದಂತೆ ஜனவரி சொல்லாம போச்சு, ಜನರಿಗೆ பிப்ரவரி கோச்சுன்னு போச்சு, ಫೆಬ್ರವರಿ மார்ச் ஏமாத்திட்டு போயிடுச்சு, ಮಾರ್ಚ್ ಏಮಾರ್ಸೋಯ್ತು, ஏப்ரல் முட்டாளாக்கிட்டு போயிடுச்சு, ಮೂರ್ಖನಾಗಿ ಹೋಯ್ತು, அப்புறம் மே சொல்லாமலே போயிடுச்சு. ಮೇ ಹೇಳ್ದು இப்படி ಹೋಯ್ತು. அவங்க வாய்க்கு வந்தபடி சொல்றாங்க. ಈಗ ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗೆ ಹೇಳ್ತಾ நீங்க ಇದ್ರು. என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? How was your 2024? ಹೇಗಿತ್ತು? சத்தமா கை 24? உயர்த்தி சொல்லணும். ಶಬ್ದ ಕೈ ಉಚ್ಚರಿಸಿ. சூப்பர்ங்க, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. அற்புதமா போச்சுங்க. ಅದ್ಭುತವಾಗಿ ಓಡ್ತು. எங்கள் தேவன் ನಮ್ಮ நான் ದೇವರು எங்களை தூக்கி சுமந்தத ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು நாங்க உணர்ந்தோம். ನಾವು Many ಅನುಭವಿಸಿದ್ದೇವೆ. times I think ಬಹಳ ಸಲ when I went through ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. sickness, ನಾನು when I went ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ through ಇರುವಾಗ dead bed, ಅದ ಪಳಸ அந்த ಸಾಗುற அந்த நாட்களை நான் நினைச்சு ಆ பார்த்தா ದಿವಸಗಳನ್ನ ಯೋಚಿಸಿದರೆ நிஜமாவே சொல்றேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ அது அந்த நிலைமை ಆ ரொம்ப ಸ್ಥಿತಿ ಬಹಳ மோசமானது. ಮೋಸವಾದಂತು. நான் இப்ப கூட நினைக்கிறேன், ನಾನು ಈಗೂ ಯೋಚಿಸ್ತೇನೆ. many times I have been in dead bed. ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದೇನೆ. ஆனாலும் ಆದರೂ அந்த மரண படுக்கையில ಆ ಮರಣದ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ நான் வாழல, ನಾನು ಜೀವಿಸಿಲ್ಲ. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வாழ்ந்து ನನ್ನಿದ್ದಂತ ಯೇಸು அந்த ಜೀವಿಸಿದ್ದು. மரணத்தின் பள்ளத்தாக்குல ಆ நடந்து ಮರಣದ ಹಾದಿಯಲ್ಲಿ அப்படியே அதுல இருந்து வெளியே வந்து ಹಾಗೆ ಹೊರಗೆ ಬಂದು மரணத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. ಮರಣವನ್ನು ನೋಡಿ ನಗು ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன செஞ்சிருக்கிறாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? உங்களை செஞ்சிருக்கிறாரு. ನಿಮಗೆ நம்ம ಮಾಡಿದ್ದಾರೆ. சர்ச்சில் நிறைய பேரு ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಂದಿಗೆ செத்து பொழைச்சிருக்கிறாங்க. ಸತ್ತು ಜೀವಿಸಿದ್ದಾರೆ. Amen. Amen. சாகுற படுக்கையில அவங்கள நான் பார்த்து ஜெபம் பண்ணி சுகமா ಸಾಯುವ இருக்கிறேன். ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರಿಗೆ ನಾನು சில ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. பேருக்கு பிசாசு பிடிச்சு சாகுற நிலைமைக்கு பண்ணாங்க. ಕೆಲವರು ಸೈತಾನ ಹಿಡಿದು சில ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದರು. பேருக்கு மந்திரம் பண்ணி சாகுற நிலைமைக்கு ಕೆಲವು பண்ணாங்க. ಮಾಟದಿಂದ ಅವರು ಸಾಯಕ್ಕೆ சில பேர் கெட்ட பழக்க வழக்கத்துல ಕೆಲವು சாகுற ಕೆಟ್ಟ நிலைமைக்கு பண்ணாங்க. ಅಭ್ಯಾಸಗಳಿಂದ ಅವರು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ರು. சில பேர் ಕೆಲವರು அவங்களுக்கே புரியாத வியாதினால ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ வியாதியில போனாங்க. ವ್ಯಾಧಿಯಿಂದ ಹೋದ್ರು. இந்த சர்ச்சில் ಈ ಸಭೆಯಲ್ಲಿ மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. ಸತ್ತವನ್ನ ಬಿಸಿದ್ದಾರೆ. மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. ಸತ್ತವನ್ನೇ ಬಿಸಿದ್ದಾರೆ. மரித்தவங்களை போல இருந்த சகோதரருடைய குழந்தை ஆண்டவர் வீரோடு எழுப்பி ಸಾಯುವ இருக்கிறாரு. ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಮಗುವನ್ನು ಅಮ್ಮವಾ ದೇವರು இல்லையா? ಜೀವನದಲ್ಲಿ ಬಿಸಿದ್ದಾರೆ. ஆமா, Amen. இன்னைக்கு இவங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறாங்க. ಇವರೆಲ್ಲ ಇದು இந்த ಸಾಕ್ಷಿ சர்வன பிரதரை ஆண்டவர் ஏத்துக்கினாரு. ಸಹೋದರ ದೇವರನ್ನ ஏன்னா அவங்க மகளை ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல செத்துட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷம் செத்த அந்த குழந்தைக்கு வீரை கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தை சர்ச்சில் ஆடி பாடி ஓடி ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಮಗು ಇದೆ. இயேசு உயிரோட இருக்கிறாரு. ಯೇಸು ಜೀವದಿಂದಿದ್ದಾರೆ. இயேசு உயிரோட இருக்கிறாரு. ಯೇಸು ಜೀವದಿಂದಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. வாங்க இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை போவோம். ಈ ವರ್ಷದ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. இந்த வருஷத்து வாக்குத்தத்தத்தை ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನವನ್ನ உபாகமம் 1:11 நான் வாசிக்கிறோம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 1:11 ಓದ್ತೇವೆ. Deuteronomy chapter 1 verse 11. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ Is 1:11. this year's promise. ಇದು ಈ ವರ್ಷದ அருமையானவர்களே, ಪ್ರಿಯ ಜನರೇ, நாம் குருடர்களா இருக்க கூடாது. ಕುರುಡರಾಗಿರಬಾರದು. கர்த்தர் ಕರ್ತನು தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರ God ಮಾತಾಡ್ತಾರೆ. speaks through his words. ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು இன்னும் ಮಾತಾಡ್ತಾರೆ. கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ உங்க ಸಮಯದಲ್ಲಿ தலையின் மேல் கை ನಿಮ್ಮ வரப்போகிறது. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ತೇವೆ. prophecy வரப்போகிறது. ಪ್ರವಾದನೆ ಬರುತ್ತೆ. அது ஆண்டவர் வந்து உங்களோட கூட தீர்க்கமாய் பேசுவார். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ குடும்பத்துக்கு ஒரு ಮಾತಾಡ್ತಾರೆ. கோல் கொடுப்பார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಗುರಿ ಕೊಡ್ತಾರೆ. சபையில் இருக்கிறவங்களுக்கும் சபையில் இல்லாதவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? ಸಭೆಗೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾ? சபையில் இருக்கிறவங்களுக்குள்ள ಸಭೆಯಲ್ಲಿರುವ every year there will be a growth.
ಅವರು ಪ್ರತಿ ವರ್ಷ ಅವರು ஆண்டவர் ಬೆಳೀತಾ பார்த்து ಇರ್ತಾರೆ. சொல்லுவாரு, ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಹೇಳ್ತಾರೆ, மகனே ಮಗನೇ இந்த பிசினஸ் செய், ಈ ಬಿಸ್ನೆಸ್ ನೀನ್ ಮಾಡು, இந்த காரியத்தை ಈ ಕಾರ್ಯ செய், ನೀನ್ ಮಾಡು, இந்த வேலையை ಈ செய், ಕೆಲಸ ನೀನ್ ಮಾಡು, இந்த காரியம் உனக்கு வரப்போகுது. ಈ ಕಾರ್ಯ ನೀನ್ ಬರುತ್ತೆ. அப்படி ஆண்டவர் சொல்லி சொல்லி என்ன ಹಾಗಂತ பண்ணுவாரு, ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, முன்னேற்றத்தில் நடத்துவார். ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. வாசி கேட்போம். ಓದೋಣ. உபாகமம் 1ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 11ஆம் வசனம். 11ನೇ இந்த ವಾಕ್ಯ. வசனம் எனக்கு வரும்போது ಈ ವಾಕ್ಯ ನನ್ ಬರುವಾಗ காலை 3 மணி ಬೆಳಿಗ್ಗೆ 3 ಗಂಟೆ குளிர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ಚಳಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ, மைனஸ் டெம்பரேச்சர்ல ಮೈನಸ್ லண்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ಲಂಡನ್ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಕರೀತಾರೆ, எழுதிக்கோ மகனே, ಬರೀ make a note of it. ಇದು This ನೋಡ್ಕೋ, is the promise for all of you in 2025. ಇದೇ ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 2025. 2025 We are not going to hold on man. We are not ಮನುಷ್ಯನ going to hold on society. We are not going to hold on our confidence. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ We are ಮೇಲೆ going to ಅಲ್ಲ. hold on the promises of ದೇವರ God. ಒಂದು ವಾಗ್ದಾನದ தேவனுடைய ಮೇಲೆ வார்த்தைகளை ನಾವು பிடித்துக் கொள்ள ದೇವರ போறோம். ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. இந்த வார்த்தைகளை வச்சு என்னால் இந்த நிச்சயமா ವಾಕ್ಯವನ್ನು சொல்ல ಹಿಡಿದು ನಾವು முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಸಂತೋಷ நம்ம வளருவோம், ನಾವು நம்ம ಬೆಳೆಯುತ್ತೇವೆ, முன்னேறுவோம், ನಾವು ಮುಂದೆ ಬರ್ತೇವೆ, நம்ம ஆசீர்வாதம் ನಾವು பெறுவோம், ಆಶೀರ್ವಾದ நம்ம வாலா இல்லாம தலையா ನಾವು இருப்போம், ಬಾಲದ ತಲೆಯಾಗಿ நம்ம ಇರ್ತೇವೆ, கீழாகாம ನಾವು மேலாவோம். கீழிಂದ ಮೇಲಾಗಿ எதை ಇರ್ತೇವೆ. வச்சு சொல்றீங்க? ಯಾವುದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು படிப்பு ಹೇಳ್ತೀರಾ? வச்சு சொல்றீங்களா? ಸತ್ಯದ ಇಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ? அறிவு வச்சு சொல்றீங்களா? ಜ್ಞಾನ ಇಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ? காலத்தை வச்சு சொல்றீங்களா? ಯಾವ್ದು ಇಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ? யார எனக்கு கேட்டாங்க, ಯಾರೊಬ್ರು ಕೇಳಿದ್ರು, தமிழ்நாட்டுல இருக்கிற சில ஊழியக்காரங்க கேட்டாங்க, ತಮಿಳುನಾಡಿನ ಕೆಲವು ಸೇವಕರು ಕೇಳಿದ್ರು, 2025 எப்படி இருக்க போகுது? 2025 ಹೇಗಿರುತ್ತೆ? வாய் திறந்து சொல்ல முடியாது, ಬೈತರಿಕೆ அவ்வளவு ಆಗಲ್ಲ. மோசமா இருக்க போகுது, ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿರುತ್ತೆ, அவ்வளவு மோசமா இருக்க போகுது. ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿರುತ್ತೆ. அங்கங்க நோய்கள் வரும், ಅಲ್ಲಲ್ಲಿ ನೋಯ್ಗಳು, புதிய நோய்கள் வரும், ಅಲ್ಲಿ ಹೊಸ ಹೊಸ ನೋವುಗಳು, மரணங்கள் வரும், ಮರಣಗಳು ಬರ್ತವೆ, பிள்ளைகளுக்கு மரணங்கள் ಮಕ್ಕಳಿಗೆ வரும். ಮರಣಗಳು ಬರ್ತವೆ. ஆனால் ಆದರೂ ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ இது 1000 மடங்கு உயர்கிறதான வருஷம். 1000ದಷ್ಟು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವ ವರ್ಷ. Amen. Amen. உலகம் ஒடுங்கி போய் கிடக்கிற ಲೋಕ நேரத்துல ಹಾಗೆ ಬಾತು ஏன் ಹೋಗಿದೆ. எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கிற நேரத்துல ನಡೀತಂತ ಪ್ರಶ್ನೆ தேவ ಕೇಳಕ್ಕೆ பிள்ளைகள் மாத்திரம் ದೇವರ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ நட்சத்திரத்தை போல ஜொலிப்பாங்க. ನಕ್ಷತ್ರರಾಗಿ ಹೊಳಿತಾರೆ. They will be like a stars. ಅವರು ನಕ್ಷತ್ರರಾಗಿರ್ತಾರೆ. உலகத்தின் ஸ்டார்ஸ்கள் விழுந்து போகும், ಲೋಕದ ನಕ್ಷತ್ರಗಳು ಬಿದ್ದು ಹೋಗ್ತವೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நட்சத்திரமா ಕರ್ತನ எழும்புவார்கள். ಮಕ್ಕಳು ಒಂದು ನಕ್ಷತ್ರರಾಗಿ ಎದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், ಪೂರ್ವ வடக்குல இருந்து ದಕ್ಷಿಣದವರೆಗೂ, தெற்கு வரைக்கும் ಪರ್ವತದಿಂದ கர்த்தருடைய ಭಕ್ತರು பிள்ளையை பார்த்து ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ನೋಡಿ ஆச்சரியப்படுற கண்கள் இருக்க போது. ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ಕಣ್ಗಳಿರ್ತವೆ. அதனால தான் சொல்றேன், ಅದಿಂದ இது ಹೇಳ್ತೇನೆ, வரைக்கும் சிறகுக்கு வெளியே இருந்தா ಇದ್ರಿಗೆ ಸೆರೆ இன்னில இருந்து சிறகுக்கு உள்ள வந்துரு. ಇದರಿಂದ ಒಳಗೆ ಇರ್ತಾರೆ. தயவு செஞ்சு சிறகுக்கு வெளியே இருக்காத. ಹೊರಗೆ ಇರಬೇಡಿ. ஏன்னா 25 25 ஒரு பயங்கரமான காலம். ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಕಾಲ. பைபிள்ல ಸತ್ಯದಲ್ಲಿ 25 பார்க்கும்போது 25 ನೋಡುವಾಗ ஒரு பெரிய தண்டனையின் காலம். ಒಂದು ದೊಡ್ಡ ದಂಡನೆ ಕಾಲ. நிறைய பேருக்கு அந்த தண்டனை, ಅನೇಕ ಮಂದಿಗೆ நிறைய ದಂಡನೆ, பேருக்கு அழிவு, ಅನೇಕ ಮಂದಿಗೆ ನಾಶ, நிறைய பேருக்கு சாவு, ಅನೇಕ ಮಂದಿಗೆ ಸಾವು, நிறைய பேருக்கு வேதனை. ಅನೇಕ ಮಂದಿಗೆ ஆனா ವೇದನೆ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಅದು மாத்திரம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರ. ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க. ಬೇರೆ ಹೇಳ್ತಾ ನೋಡಿ, இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமை பார்க்கலாம். ಈಗಿರುವ ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗಿಂತಲೂ ம். 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 ஆமென். Amen. என்ன கேட்டாங்க, ಏನ್ ಕೇಳಿದ್ರು? நீங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ನೀವು ಬಂದು ಎಲ್ಲರ ಹೇಳುವಾಗೆ 2025 பத்தி ஏன் 25 ஒரு வீடியோ பண்ணக்கூடாது? ಯಾಕೆ ಒಂದು ಚಿತ್ರಣ ಮಾಡಬಾರ್ದು? நான் ஏன் வீடியோ பண்ணக்கூடாது தெரியுமா? ಯಾಕೆ ಚಿತ್ರಣ ಮಾಡಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ? எனக்கு அதுக்கான பர்மிஷன் இல்ல, ನನಗೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. எனக்கு அதுக்கான பர்மிஷன் ನಾನು இல்ல. ಅದಕ್ಕಂತ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. பாருங்க நான் சொன்னதெல்லாம் வந்துக்குது. ನಾನು ನೋಡಿದ ಬಂದು ಎಲ್ಲ ಬರ್ತದೆ, அந்த ನಡೀತದೆ. மாதிரி ஒரு பப்ளிசிட்டி தேவை. ಅದರಿಂದ ಒಂದು ಜಾಹೀರಾತು ಬೇಡ ನನಗೆ. எனக்கு ஆண்டது ஏதாவது வெளிப்படுத்தி இருந்தா ದೇವ್ರು ನನಗೆ ಏನೋ ಪ್ರಕಟಿಸಿದ್ರೆ அதை ஒரு நோக்கத்துக்காக ಅದು வெளிப்படுத்தி, ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ, அதுக்காக நான் விண்ணப்பிக்கணும், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು அதுக்காக ವಿಜ್ಞಾಪಿಸಬೇಕು, ஜெபிக்கிற ಅದಕ್ಕೋಸ್ಕರ எழுப்பணும், ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, அதுக்காக ஒரு ஜெபிக்கிற உண்மையான டீமை எழுப்பணும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಗುಂಪನ್ನು அதை ಎಬ್ಬಿಸಬೇಕು. விட்டுட்டு ಅದು ಬಿಟ್ಟು எல்லாருக்கும் முன்னால ಎಲ್ಲರ ಮುಂದೆ ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நோய் வரப்போகுது, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದ ನೋವು ಬರುತ್ತೆ, அமெரிக்கால இருந்து ஒண்ணு வரப்போகுது, ಅಮೆರಿಕದ ಒಂದು ಬರುತ್ತೆ, இந்தியால இப்படி ஆக போகுது ಭಾರತ ಹೇಗಾಗುತ್ತೆ, அப்படிலாம் நான் சொன்னேன்னா ಹಾಗೆಲ್ಲ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ உங்களுக்கு பயம் வந்துடும். ನಿಮಗೆ ಭಯ ಬರುತ್ತೆ. நீங்க சர்ச்சுக்கு என்ன வருது பாஸ்டர், ನೀವು ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬರ್ಬೇಕು? வரலாமா ಬರ್ಬೇಕಾ வரக்கூடாதா? ಬೇಡವಾ? ஹலோ, ஐ அம் நாட் ஹியர் டு ஃப்ரைட்டன் யூ, ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಭಯಪಡಿಸಲ್ಲ, ஐ அம் ஹியர் டு ஸ்ட்ரெಂಥன் யூ இன் ನಿಮ್ಗೆ ஜீசஸ். ಬಲಪಡಿಸೋದಕ್ಕೆ. கம் ஆன், லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே ನಿಮ್ಮ தட். ಕೈ ಉದ್ದರಿಸಿ ಮಾತಾಡಿ. கர்த்தர் ಕರ್ತನು எனக்கு என்ன சொல்றாரு, ನನಗೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, இப்பொழுது இருக்கிற ஒரு நிலைமை, ಈಗ ಇರುವ ಸ್ಥಿತಿ, இந்த நிலைமையில நான் உன்னை விட ಈ மாட்டேன். ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இந்த நிலைமையில இருந்து ಈ ಸ್ಥಿತಿಯಿಂದ ஒரு 1000 மடங்கு நீ ಒಂದು மேல வரப்போற. 1000 ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் மாத்திரம் ನಾನು ಮಾತ್ರ காது உள்ள ஜனமா உங்க இடத்துல உட்கார்ந்தனா ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದ್ರೆ I would have shouted amen and unlocked this ಆಮೇಲೆ blessing. ಕಿರ್ಚ್ಕೊತಾ ಇದೆ ನಾನು. Amen. ಆಮೆನ್. 1000 மடங்கு. 1000 ಪಟ್ಟು. I am not saying one fold, ನಾನು ಕೆಲವು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, not 20 folds, ನಾನು 20 ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, not 30 folds, ನಾನು 50 not 100 folds, 100 ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, 1000 times 1000 ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறாராம். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಉದ್ಧರಿಸ್ತಾರೆ. கால்குலேட் பண்ணி பாருங்க. ಲೆಕ್ಕಕ್ಕೆ ನೋಡಿ. ஒண்ணு மாத்திரம் நான் நிஜமா சொல்ல ಒಂದು முடியும், ಮಾತ್ರ ನೀವು இந்த ಸತ್ಯಕ್ಕೆ ஆல்டர்ல ಸಾಧ್ಯ. இருந்து சொல்ல முடியும். ಈ ಆಲ್ಟರ್ ಇಂದ ಇರಬಹುದು. ஆண்டவருடைய கணக்கு
கணக்க புரிஞ்சிக்கவே முடியாது. ದೇವರ ಲೆಕ್ಕ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ஆண்டுடைய கணக்க, ದೇವರ ಲೆಕ್ಕ, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನ அதை விரல விட்டு எண்ண முடியாது. ಅದು ಬೆರಳೆಣಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಲು அது ಅಸಾಧ್ಯ. விரல விட்டு எண்றதுக்கு எண்ணில் அடங்காத நன்மைகளா இருக்கும். ಅದು ಯಾವ್ದು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ஒரு ಸಂಖ್ಯೆ. வயசானவங்க சொன்னாங்க, ವಯಸ್ಸಾದವರ என் ಮೇಲೆ தலை முடிய கூட எண்ணிடலாம், ನನ್ನ ಕೂದಲನ್ನು ಎಣಿಸಬಹುದು, ஆனா ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை என்னால எண்ண ದೇವರು ನನಗೆ ಮಾಡಿದ முடியாது. ಒಳ್ಳೆತನ ನಾನು ನೆನೆಸಕ್ಕಾಗಲ್ಲ. நிறைய தடவை நமக்கு செய்யாததே பார்த்து நம்ம புலம்பின்னு இருக்கிறோம். ಅನೇಕ ಸಲ ನಾವು ಆಗದೆ ಇರೋದನ್ನ ನೋಡಿ ಯೋಚಿಸ್ತೇವೆ. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ಕೆಲವು ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ, பின்னால திரும்பி பாருங்க, ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ எவ்வளவு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு ಎಷ್ಟು ಕಾರ್ಯ செஞ்சிருக்காரு. ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. எங்க நீங்க இருந்தீங்க, ಎಲ್ಲಿದ್ದೀರಿ ನೀವು? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் ಜೀವಿತದಲ್ಲಿ வந்திருக்கு, ಎಷ್ಟು ಸೌಕರ್ಯ ಇದೆ, எவ்வளவு ஆசீர்வாதம் ಎಷ್ಟು வந்திருக்கு. ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. இதெல்லாம் எண்ண முடியுமா? ಇದೆಲ್ಲ ಎಣಿಸಕ್ಕಾಗತ್ತಾ? இதெல்லாம் எண்ண முடியுமா? ಇದೆಲ್ಲ இதுக்கு ಎಣಿಸಕ್ಕಾಗತ್ತಾ? பிரதிபலன் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಪ್ರತಿಫಲ ದೇವರಿಗೆ எவ்வளவு ಮಾಡಕ್ಕಾಗತ್ತಾ? செஞ்சாலும் ಎಷ್ಟು ಮಾಡಿದರು அது போதாது, ಅದು ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ, அது போதாது. ಅದು ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು, பிள்ளைகள் நம்ம சபையில ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, ಒಂದು ஸ்கூல் ಊಟಕ್ಕೆ ஃபீஸ் கட்ட ಕಷ್ಟಪಡೋರು, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, ಶಾಲೆ ಶುಲ್ಕ ಕಟ್ಟಕ್ಕೆ ಕಷ್ಟ. இன்னைக்கு ಈ ದಿವಸದಲ್ಲಿ அந்த பிள்ளைங்க ಆ ஒரு ಮಕ್ಕಳು காலேஜ்ல லெக்சரரா ಒಂದು இருக்குதுங்க. ಕಾಲೇಜಲ್ಲಿ ದೊಡ್ಡ அந்த ಉದ್ಯೋಗದಲ್ಲಿದ್ದಾರೆ. பிள்ளைங்க நிமித்தமா ಆ ಮಕ್ಕಳ அநேக ನಿಮಿತ್ತ பிள்ளைங்க படிப்பாளைய ಅನೇಕ மாறாங்க. ಮಕ್ಕಳು ವಿದ್ಯಾವಂತರಾಗಿದ್ದಾರೆ. எவ்வளவு ஆச்சரியம். ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ. அந்த பிள்ளைகள் வீட்டுகளுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது ಆ ಮನೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಭೇಟಿ வீடு ಮಾಡ್ಬೇಕಾ ஃபுல்லா ஒழுவும். ಮನೆ ಸುರ್ತಾ இன்னைக்கு ಇತ್ತು, வீடு இங்க, ಇಲ್ಲಿ ಮನೆ அடுத்த ಇತ್ತು, மாசம் வீடு எங்கேயோ, ಮುಂದಿನ ஒரு ತಿಂಗಳಲ್ಲೋ நிலையான வீடு இல்ல. ಒಂದು ನೆಲೆಯಾದ ಮನೆ ಇಲ್ಲ. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ಆ ಮಕ್ಕಳಿಗೆ இதே பட்டணத்துல ಇದೇ அவங்க ಪಟ್ಟಣದಲ್ಲಿ சொந்தக்காரர்கள் மத்தியில ಸ್ವಂತದವ್ರ சொந்த ಮಧ್ಯದಲ್ಲಿ வீடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ಸ್ವಂತದ ಮನೆ ದೇವರು எவ்வளவு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பெருமையான காரியம் ಎಷ್ಟು அது, ಹೆಮ್ಮೆಯಾದ ಕಾರ್ಯ ಅಲ್ವಾ? எவ்வளவு பெரிய காரியம் அது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಅಲ್ವಾ? இதுதான் நம்ம தேவன் செய்கிற ಇದೇ காரியம். ನಮ್ಮ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப சொல்லுங்க, ಹೀಗೆ ಅಲ್ಲಿ ஆண்டவர் என்ன பண்றாரா? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறாரா. ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಕೊಡ್ತಾರಂತೆ. God will never give you addition, ದೇವರು ಯಾವುದೊಂದು ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ, he always gives you multiplication. ಆತನು ಯಾವಾಗ್ಲೂ ಇದು ಗುಣಾಕಾರದ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. 1 + 1 ಅವನ ಆಶೀರ್ವದಿக்க ಮಾட்டாரு. ಒಂದು ಗುಣ, ಒಂದು 1 × 100 ಅವನ ಆಶೀರ್ವದಿக்க. 1 × 100 இங்க சொல்றாரு 1 × 1000 அவன ಇಲ್ಲಿ 1 ஆசீர்வதிக்கிறேன். × 1000 இப்ப ಅಂತಾರೆ. என்ன நிலைமையில இருக்கிற பாத்துக்கோ. ಇಲ್ಲಿ ಏನ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡ್ಕೋ. 1000 மடங்கு வளருவே. 1000 ಬೆಳಿತೀಯಾ? 1000 மடங்கு வளருவே. 1000 ಬೆಳಿತೀಯಾ? நம்ம யோசிக்கிறோம், ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ, ஐயோ மாசம் பிறந்துருச்சு, காலையில வந்தா ತಿಂಗಳು ಆರಂಭ இந்த ಆಯ್ತಲ್ಲ, மாசம் வாடகை கட்டணும், ಈ ತಿಂಗಳ இந்த ಬಾಡಿಗೆ, மாசம் ஸ்கூலுக்கு பாதி ஃபீஸ் கட்டினதா எக்ஸாம், ಶಾಲೆಯ ಫೀಸ್ இந்த ಕೊಟ್ಟರೆ மாசம் ಎಕ್ಸಾಮ್, என்ன ಈ வரப்போதோ, ತಿಂಗಳು ಏನ್ ಬರುತ್ತೋ நம்ம கால்குலேஷன்ல இருக்கிறோம். ನಮ್ಮೊಂದು ಲೆಕ್ಕಾಚಾರ ಇರುತ್ತೆ. நம்மளுக்கு கால்குலேஷன் என்னைக்குமே தீராது. ಯಾವ ನಮ್ಮ ಲೆಕ್ಕಾಚಾರ ತೀರೋದಿಲ್ಲ. ஆனா அப்பப்ப ஆண்டவர் வந்து ಆಗಾಗ ದೇವರು நம்ம ಬಂದು கால்குலேஷன் எல்லாம் பொய்யாக்குறாரு. ನಮ್ಮ ಲೆಕ್ಕಾಚಾರ ಎಲ್ಲ ವಸೂಲ್ ಮಾಡ್ತಾರೆ, அற்புதமா நம்மள நடத்துறாரு. ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ನಾವು உதவி ಎದುರು அனுப்புறாரு. ನೋಡ್ದಾಗ ನಡೆಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ? மோசே சொல்றாரு. ಮೋಶೆಗೆ ಹೇಳ್ತಾರೆ. யாருக்கு சொல்றாரு? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ? அடிமைகளா இருந்து ಗುಲಾಮರಿಂದ 40 வருஷம் வனாந்தரத்துல வாழ்ந்த 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ இஸ்ரவேல் ஜனங்க ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ வனாந்தரத்துல வாழ்றதுன்னா ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಂದ್ರೆ வானத்தை பார்த்த வாழ்க்கை. ಆಕಾಶ ನೋಡುವಂತ நாங்க ಜೀವಿತ. ஊழியத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, ನಾನು ಸೇವೆಗೆ ಬರೋಂಗಿಲ್ಲ, கம்பெனி விட்டு ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா ಕಂಪನಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ರೆ ಸೇವೆ, வானத்தை பார்த்த வாழ்க்கை. ಆಕಾಶ ನೋಡಿದ ಜೀವಿತ. ஆண்டு கொடுத்ததான் சம்பளம், ದೇವ್ರು ಕೊಟ್ರೇನೆ ಸಂಬಳ, ஆண்டு கொடுத்ததான் வீடு, ದೇವ್ರು ಕೊಟ್ರೇನೆ ಮನೆ, ஆண்டு கொடுத்ததான் சாப்பாடு. ದೇವ್ರು ಕೊಟ್ಟದ ಊಟ. இப்படிதான் 25 வருஷம் நான் வாழ்றேன். ಈಗ 20 ವರ್ಷ ನಾನು எனக்குன்னு ಜೀವಿಸ್ತೇನೆ. ஃபிக்ஸ்டு சேலரி இல்ல, ನನಗಂತ ಯಾವ್ದೋ ಒಂದು ಸಂಬಳ ஆனா ಇಲ್ಲ. எனக்கு எப்பவுமே போனஸ் தான், ನನಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಬೋನಸ್, எப்பவுமே இன்கிரிமெண்ட் தான். ಯಾವಾಗ್ಲೂ ನನಗೆ ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್. நான் என்ன நினைக்கிறேன் அது நடக்கும். ಏನು ಕೇಳ್ತೇನೆ ನಾನು ஏன்னா ನಡೀತೆ. என்ன வளர்க்குற எஜமானுங்கிறாரு, ಯಾಕೆ ನನ್ನ ಸಾಕು ಯಜಮಾನ ಇದ್ದಾರಲ್ಲ, எல்லாருக்கும் அழுது கொடுத்தா எனக்கு மாத்திரம் அள்ளி கொடுப்பாரு. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅಲ್ಲೇ ತೆಲ್ಕೊಟ್ಟು ஆண்டவருக்கு ஊழியம் செய்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. ದೇವ್ರು ಹಾಗೆ ಸುರಿತಾರ ನನ್ನ ಮೇಲೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்க எஜமான் எப்படி எனக்கு தெரியாது, ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಗೊತ್ತಿಲ್ಲ, எங்க எஜமானுக்குறாரு ನನ್ನ ಯಜಮಾನ நான் கொஞ்சம் முகம் சும்மா அப்படி ஆயிட்டா ನಾನು ಸ್ವಲ್ಪ ಮುಖ ಹಿಂಗ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ உடனே பேசுவாரு. ತಕ್ಷಣ ಮಾತಾಡ್ತಾರೆ. என்ன ಏನೇ ஏன் ஒரு மாதிரி இருக்கு ಯಾಕೆ மூஞ்சி? ಒಂಥರ ಇದೆ, என்ன வேணும், ಏನ್ ಬೇಕು, என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? நான் இப்ப கூட எனக்கு ஞாபகம், ಈಗೂ ನನ್ನ ಜ್ಞಾಪಕ, போல சர்ச்சில் ಅಲ್ಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ பில்டிங் பழைய பில்டிங்ல ಮಕ್ಕಳಲ್ಲಿ ஒரு இடத்துக்கு நாங்க போன மாதிரி ಒಂದ್ இருந்துச்சு. ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. 7 பேர் போனோம். 7 ಮಂದಿ எங்க ಹೋದೋ. கார்ல 7 பேருக்கு இடம் இல்ல. ನನ್ನ ಕಾರ್ನಲ್ಲಿ 7 ಮಂದಿಗೆ ಸ್ಥಳ ரொம்ப ಇಲ್ಲ. துக்கமா இருந்துச்சு. ಬಹಳ ದುಃಖ ಆಯ್ತು. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ஒரு பக்கம் நான் உங்களுக்கு கூட பேசுறேன், ಒಂದ್ ಕಡೆ ನಿಮ್ಮೊಂದು இன்னொரு ಮಾತಾಡ್ತಾರೆ, பக்கம் கர்த்தர் என் கூட ಇನ್ನೊಂದ್ பேசுறேன். ಕಡೆ ಕರ್ತನ ಮಾತಾಡ್ತಾ நல்ல ಇದ್ದಾರೆ. பிரசங்கம் பண்றேன், ಪ್ರಸಂಗ என்ன வேணும் ಮಾಡ್ತಾರೆ. உனக்கு? ಏನ್ ಬೇಕು ನಿನ್ಗೆ? மனசே பதில் சொல்லுது, ಮನಸ್ಸು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದೆ, எனக்கு இந்த பிராண்ட் கார் வேணும். ನನಗೆ ಈ ರೀತಿಯ ಕಾರ್ ಬೇಕು. அதுக்கு அடுத்து மனசே பதிலும் ಮನಸ್ಸೇ சொல்லுது, ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದೆ, போய் வாங்கிக்கோ, ಹೋಗಿ ಖರೀದಿ ಮಾಡು, போய் வாங்கிக்கோ. ಹೋಗಿ ಖರೀದಿ ಮಾಡು. போய் நின்னா சொல்றான் 1 வருஷம் ஆகும்னு சொன்னான், 1 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರು. ஆனா ஒரு வாரத்திலே கிடைச்சு ಅದು போச்சு. 1 ವಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಬಿಡ್ತು. சரி நான் உங்களுக்கு ஏன் இது சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஆண்டவர் சொல்றது செய்வார், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ போய் ಮಾಡ್ತಾರೆ, சொல்ல மாட்டார், ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ, சும்மா சும்மா ஏமாத்த ಸುಮ್ಮನೆ மாட்டார். ಏಮಾರಿಸೋದಿಲ್ಲ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, இப்ப இருக்கிறத விட ಈಗಿರ್ಕಿಂತ 1000 மடங்கு 1000ದಷ್ಟು உன்னை உயர்த்துவேன், ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ உன்னை ಮಾಡ್ತಾನೆ, உயர்த்துவேன், ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ
ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾನೆ. இந்த இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, வானத்தை பார்த்த வாழ்க்கை வாழ்றல்ல, ಆಕಾಶ ಮಾಡಿ இதுக்கு மேல நீ வீடு வாங்குவ, ಮನೆ இதுக்கு மேல நீ கானானுக்குள்ள ಇನ್ನು போவ, ಮುಂದೆ ಕಾನಾನ್ உனக்குன்னு ಹೋಗ್ತೀಯ. தோட்டம் இருக்கும், உனக்கு உனக்குன்னு விஷயம் வீடு ಇದೆ. இருக்கும், ನಿನಗೊಂದು ಮನೆ ಇರುತ್ತೆ. உனக்குன்னு ஆடு மாடெல்லாம் இருக்கும், ಎಲ್ಲ ಕುರಿ நீ ದನ ஒரு ಇರುತ್ತೆ. பெரிய கரோர்பதியா இருப்ப, ದೊಡ್ಡ உன் ಶ್ರೀಮಂತನಾಗಿರ್ತೀಯ. 10 தலைமுறை 10 ತಲೆಮಾರು பார்வோன் கையில வேலை ಫರೋನ್ செஞ்சிருந்தாங்க, ಕೈಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ உன் 4 தலைமுறை 4 ತಲೆಮಾರು 5 தலைமுறை 5 ತಲೆಮಾರು 10 தலைமுறை 10 ತಲೆಮಾರು வனாந்திரத்துல ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ வானத்தை பார்த்து ಆಕಾಶ வாழ்ந்தாங்க. ನೋಡಿ ಜೀವಿಸ್ತು. ஆனா நீ கட்டாத வீட்ட, ಆದರೆ ನೀನ್ நீ ಕಟ್ಟದೇ ಇರೋದನ್ನ, வாங்காத மாடு ನೀನು ஆடுகளை, ಖರೀದಿ ಮಾಡದೇ நீ ಇರೋದನ್ನ, வளர்க்காத ನೀನು ஆடுகளை ಬೆಳೆದೇ ಇರೋದನ್ನ ಕುರಿಯನ್ನ நானே உனக்கு ನಾನೇ தருவேன். ನೀ ಕೊಡ್ತಾನೆ. Amen. Amen. ஒன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ಒಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು, இன்னொன்னு ಇನ್ನೊಂದು ஆசீர்வாதத்தினால சம்பாதிக்கணும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದು. யார் ஆண்டவர் பெருக்குவாரு? ಯಾರು ದೇವರನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ? ஏன் இவங்களை பெருக்குறேன்னு சொல்றாரு? ಯಾಕೆ ಇವ್ರನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತೀನಿ நம்பர் ಅಂತಾರೆ? 1, ಒಂದನೇದು, ஏன் பெருக்குறாரு தெரியுமா? ಯಾಕೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இவங்களுக்கு ஆண்டவர் ಇವರಿಗೆ இவங்க ದೇವರು தகப்பனுக்கு வாக்கு பண்ணிருக்காரு. ತಂದೆಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. என்ன பண்ணிருக்காரு? ಏನ್ இவங்க ಮಾಡಿದ್ದಾರೆ? தகப்பனுக்கு வாக்கு ಇವರ பண்ணிருக்காரு. ಪಿತೃಗಳಿಗೆ ವಾಗ್ದಾನ கை ಮಾಡಿದ್ದಾರೆ. வெட்டி சொல்லுங்க, ಕೈ ಉತ್ತರಿಸಿ ஆண்டவருடைய ப்ராமிஸ் ದೇವರ ஃபேக் ப்ராமிஸ் இல்ல, ಯಾವುದೋ ಒಂದು ಸುಳ್ಳಾದ அந்த ಇದಲ್ಲ, ப்ராமிஸ் எல்லாம் எஸ் அண்ட் ஆமென். ಅದೆಲ್ಲವೂ ಹೌದು ಅನ್ನೋ ಒಂದು ವಾಗ್ದಾನ. ஆண்டவர் உன்னை ஏன் பெருக பண்றாரு? ದೇವರು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ? ஏன்னா அவர் ஜீசஸ் மூலமா உனக்கு ப்ராமிஸ் ಯಾಕೆ பண்ணிருக்காரு. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு மூலமா உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் உன்னை 1000 மடங்கு உயர்த்துறாரு? ಯಾಕೆ ದೇವರು ನಿನ್ನ 1000% ஏன்னா ಉತ್ತರಿಸ್ತಾರೆ? இவங்க ಇವರು ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ದೇವರಿಂದ ಆಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, chosen people. ಆಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, ಜನங்க. ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳು. நீங்க கை உயர்த்தி சொல்லுங்க, ಕೈ ಉತ್ತರಿಸಿಯಲ್ಲಿ நானும் இயேசுவால ಯೇಸುವಿಂದ ஆண்டவரை தேர்ந்தெடுத்துட்டாரு, ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. மகனா தேர்ந்தெடுத்துட்டாரு, ಮಗನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. மகளா தேர்ந்தெடுத்துட்டாரு, ಮಗಳಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதனால நான் ஆசீர்வதிப்பாரு. ಅದರಿಂದ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ என்ன ஆசீர்வதிக்கிறது மூலமாக, ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮುಖಾಂತರ, என்ன 1000 மடங்கு பெருக செய்யறதுக்கு மூலமா 1000 ಅಭಿವೃದ್ಧಿ ಮುಖಾಂತರ ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ? அவருடைய நாமம் அதுல மகிமைப்பட ಅವರ போகுது. ನಾಮದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತೆ. துன்மார்க்கம் உயர்ந்தா ದುಷ್ಟತೆ ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲ್ಲ. ஆனா கர்த்தருடைய பிள்ளை உயர்ந்தா ಅದು ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಉದ್ಧಾರ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ಕರ್ತನ ನಾಮ ಉದ್ಧಾರ ಆಗುತ್ತೆ. நீங்க யாராவது இங்க உயரணும்னு நினைச்சீங்கன்னா, ನೀವು ಯಾರದಿಲ್ಲ ಅಭಿವೃದ್ಧಿ 1000 ಆಗಬೇಕಂದ್ರೆ, மடங்கு உயர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா, 1000 ಅಭಿವೃದ್ಧಿ அதுக்கு ಆಗಬೇಕಂದ್ರೆ ஒரு காரணம், ಅದಕ್ಕೊಂದು ಕಾರಣ, ஆண்டவர் நாமத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படுத்து. ದೇವರ ನಾಮ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾರೆ. உங்க காலர் திருப்பிக்கிறதுக்கு இல்ல, ನಿಮ್ಮ ಕಾಲನ್ನು ಎತ್ತಿಟ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ, உங்களை பெருமையா பேசுறது ನಿಮ್ಮನ್ನು இல்ல, ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿ உங்க ಮಾತಾಡಲ್ಲ, விசுவாசத்தை பத்தி பேசுறது ನಿಮ್ಮ இல்ல, ನಂಬಿಕೆ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ, உங்க காணிக்கை பத்தி ನಿಮ್ಮ பேசுறது இல்ல, ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ, உங்க பக்தி பத்தி ನಿಮ್ಮ பேசுறது ಭಕ್ತಿ இல்ல, ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ಅವನ ನಾಮದ இந்த ಮಹಿಮೆಗಾಗಿ சர்ச் எங்களுக்கு கொடுங்கப்பா, ಈ ಸಭೆಯನ್ನು உங்க ಕೊಡಿ. நாமத்தின் ನಿನ್ನ மகிமைக்காக. ಮಹಿಮೆಗಾಗಿ எங்களுக்கு சொந்த வீட்டை கொடுங்கப்பா, ಸ್ವಂತ ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದವರೇ, உங்க நாமத்தை நான் ನಿಮ್ಮ ನಾಮ மகிமைப்படுத்துவேன். ಮಹಿಮೆಪಡಿಸ್ತೇನೆ. எனக்கு பிசினஸ் எனக்கு கொடுங்கப்பா, business ಕೊಟ್ಟಿದ್ದವರೇ, உங்க நாமத்தை நான் ನಿನ್ನ ನಾಮ மகிமைப்படுத்துவேன். ಮಹಿಮೆಪಡಿಸ್ತೇನೆ. யார் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும்னு ಯಾರು நினைக்கிறீங்களோ, ದೇವರ ನಾಮವನ್ನು உங்களுக்கு ಉತ್ತರಿಸ್ತಾರೋ 1000 மடங்கு உயர்வு ஆண்டவர் கொடுப்பார். ಅಭಿವೃದ್ಧಿ ನಿಮಗೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த ஆண்டவர் ஏன் உன்னை 1000 மடங்கு உயர்த்துறாரு? ಯಾಕೆ ಮತ್ತೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು 1000 ಉದ್ಧರಿಸ್ತಾರೆ? ஏன் உயர்த்துறாரு? ಯಾಕೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ? ஏன் உயர்த்துறாரு ಯಾಕೆ தெரியுமா? ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? உன்னை ನಿನ್ನನ್ನ ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ, சத்தியத்திற்காக ಸತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ உன்னை ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿನ್ನ மாத்துறாரு. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಿಸ್ತಾರೆ. He is making you a testimony for ನಿಮ್ಮ his word. ಸಾಕ್ಷಿಗಾಗಿ கை ದೇವರಿಗೋಸ್ಕರ. வெட்டி சொல்லுங்க, கை என்ன உயர்த்தி உயர்த்தும் போது ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವಾಗ என் நம்பிக்கை பொய் இல்லைன்னு உலகம் ನನ್ನ தெரிஞ்சுக்கும், ನಂಬಿಕೆ ಸುಳ್ಳು என் ಅಂತ ಲೋಕ ஆராதனை ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. பொய் இல்லைன்னு உலகம் ನನ್ನ ಆರಾಧನೆ தெரிஞ்சுக்கும், ಸುಳ್ಳಲ್ಲ ಅಂತ ಲೋಕ என் ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. விசுவாசம் பொய் ನನ್ನ இல்லைன்னு ನಂಬಿಕೆ உலகம் ಸುಳ್ಳಲ್ಲ ಅಂತ தெரிஞ்சுக்கும். ಲೋಕ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. என்ன கொண்டு ஆண்டவர் ஒரு ನನ್ನ சாட்சி ಮುಖಾಂತರ உண்டாக்குறாரு. ದೇವರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ He ಇರ್ತಾರೆ. makes me a living testimony. ನಾನು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அவர் என்ன ಇರ್ತಾರೆ. சாட்சியா ಒಂದು உயர்த்துறாரு. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಉದ್ಧರಿಸ್ತಾರೆ. நிறைய பேர் கேக்குறாங்க, ಅನೇಕ ಮಂದಿ ಕೇಳ್ತಾರೆ, எனக்கே இந்த நோய் வந்துச்சு. ನನಗೆ ಹೇಗೆ ನೋವು ಬಂತು? ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, ಒಬ್ರು ಕೇಳ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, யோவான் 9ஆம் அதிகாரத்துல, ಇವನು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இவன் ஏன் இப்படி குருடன் அப்புறம் தான் ಯಾಕೆ Why did he born blind? ಯಾಕೆ அவங்க அப்பா செஞ்ச தப்பா, ತಂದೆ அவங்க அம்மா செஞ்ச தப்பா? ಅವ್ರದ್ದು ಮಾಡ್ತಪ್ಪ. நிறைய நேரத்துல ಅನೇಕ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கேன்சர் வரும்போது, ಅನೇಕ ಮಂದಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ஆண்டவர் ಬರುವಾಗ, பிள்ளைகளுக்கு டியூபர் கிளாஸஸ் வரும்போது, ಟ್ಯೂಬರ್ ஆண்டவர் ಬರುವಾಗ, பிள்ளைங்க டயாலிசிஸ்க்கு போகும்போது, ಅವ್ರು ಡಯಾಲಿಸಿಸ್ ಹೋಗುವಾಗ, ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗುವಾಗ அவங்க கேக்குற கேள்வி, ಅವ್ರಿಗೆ ಕೇಳೋ ಪ್ರಶ್ನೆ ஏன் ಗೊತ್ತಾ? இது எனக்கு நடந்துச்சு? ಯಾಕೆ ನಡೀತು? ஒரு சில நேரத்துல தப்பு பண்ணா, ಕೆಲವು ತಪ್ಪು ஒரு சில ನಡೀತು, நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ಕೆಲವೊಮ್ಮೆ பண்ணா, ಕರ್ತನಿಗೆ ஆனா ವಿರೋಧ ಅನೇಕ ಕಾರ್ಯ நேரத்துல ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ அது மத்தியில உன்னை ஆண்டவர் நடக்க ಅದು வச்சு ಮೊದಲು உன்னை சாட்சியா மாத்துறாரு. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நீங்க சொல்லணும், ನೀವು ಹೇಳ್ಬೇಕು, 1000 மடங்கு நான் உயரணும்னா 1000 ಮೇಲೆ எதுக்காக ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ஆண்டவனை உயர்த்துவாரு? ಯಾಕೆ ದೇವರ நான் ಅಭಿವೃದ್ಧಿ 10 ಮಾಡ್ತಾರೆ? பேரோட நல்லவன் சொல்றதுக்காக இல்ல, 10 ಮಂದಿ ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ, 10 பேருக்கு மத்தியில 10 ಮಂದಿ நான் ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் சொல்லி ಜೀವಿಯ சாட்சி சொல்றதுக்காக ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ஆண்டவர் என்ன உயர்த்துவாரு. ದೇವರನ್ನು உன்னை ಉದ್ಧರಿಸ್ತಾರೆ. பார்த்து எல்லாரும் கேட்பான், ಇದು ನೋಡಿ ಎಲ್ಲ what is ಕೇಳ್ತಾರೆ, the secret of your ಏನ success? ರಹಸ್ಯ ನಿನ್ನ How did you come out of ಅಭಿವೃದ್ಧಿಗೆ? this problem? ಹೇಗೆ ನೀನು How did you come out of this credit ಹೇಗೆ ನೀನು situation? ಹೊರಗಡೆ ಬಂದೆ ನೀನು? How did you come out of the suicidal thoughts? ಯಾಕೆ ಈ ತರ Who brought you out? ಹೊರಗಡೆ? ಯಾಕೆ எப்படி ಬಂದೆ வந்த வெளியே? ಹೇಗೆ ಬಂದು ಹೊರಗಡೆ?
then you can share with them. ಯಾರು ನಮ್ಗೆ ಹಂಚ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. நான் ஒன்னு சொல்றேன், ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ಈಗ ಬರ್ಕೊಳ್ಳಿ. இது வரைக்கும் உங்க டெஸ்டிமோனி உன் வாயில சொல்லிட்டு இருந்தேன். ನೀನು ಇವಷ್ಟವರೆಗೆ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ நீ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ஆண்டவருக்காக நின்னனா, ನೀ ದೇವರಿಗೋಸ್ಕರ நீ வேலை செய்யற இடத்துல ನೀ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தர் அறியாதவன் ಕರ್ತನ ಅರಿದೇ உன்னை ಇರೋರು காமிச்சு ನಿನ್ನ ನೋಡಿ இதோ போறாங்க பாருங்க இந்த ನೋಡಿ சிஸ்டர், ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ இவங்க ಸಹೋದರಿ. கர்த்தருடைய மக, ಇವರು ಕರ್ತನ இவங்களுக்கு ಮಗು. இப்படி என் கண்ணு முன்னால் ஆச்சு, ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ இவங்கள ಆಯ್ತು. ஆண்டவர் அற்புதமா சுகமாக்குனாரு, ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ್ರು. இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ಇವರಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. அப்படி ஊர் சாட்சிய ಆಗ ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನ அலையலான்னு சொல்லுவான். ಅನ್ಯದವರು விசுவாசிகள் ಮಾತಾಡ್ತಾರೆ. ಮಾತ್ರ ಕೈ ಉಯರ್ತಿ ನಮ್ಮ கர்த்தரை ಮಾತ್ರ ಕೈ மகிமைப்படுத்துங்க. ಎತ್ತಿ ಮಹಿಮೆ ಮಾಡಿಸಿ. இனி நீங்க சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋ உன்னை ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. பார்த்த அவிசுவாசி, ಆ உன்னை ಒಂದು பார்த்த ಅವಿಶ್ವಾಸಿ, தேவன் ನಿನ್ನ அறியாதவங்க, ದೇವನ உன் ಅರಿತೇವರನ್ನು, குடும்பத்துல உன்னை ನಿನ್ನ பகைச்சவங்க, ಕುಟುಂಬದಲ್ಲಿ உன்னை ಪರಿಚಯ ಇಲ್ಲ. கேவலமா ಅವ್ರು பேசுறவங்க. ಕೇವಲ ಮಾತಾಡುವವನು. சில நாட்களுக்கு முன்னால ಕೆಲವು ದಿವಸಗಳ ಹಿಂದೆ அத்தை பசங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ಅತ್ತೆ ಮಕ್ಕಳು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರು. வீட்டுக்கு வந்து ಮನೆಗೆ ಬಂದು அவங்க ಅವರು இன்னொரு சித்தி பசங்களை கூட்டு வந்து ಚಿಕ್ಕಮ್ಮನ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು கூட்டு வந்து ಬಂದು எங்க வீட்டுல உட்காந்து ನಮ್ಮಲ್ಲಿ ಕುಳಿತು என்ன காமிச்சு ನನ್ನ ತೋರಿಸಿ அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ಅವ್ರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் சாட்சி சொல்றமா? ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ? அதப்பா உன் சாட்சி தான் ನಿನ್ನ சொல்றேன். ಸಾಕ್ಷಿನೇ ಹೇಳ್ತೇನಪ್ಪ. எப்படி ஆண்டவர் உன்னை இது பண்ணாரு, ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಮಾಡಿದಲ್ಲ, இந்த மாதிரி பண்ணாரு, ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು, அந்த மாதிரி ಆ பண்ணாரு, ರೀತಿ ಮಾಡಿದ್ರು, அந்த கண்ட்ரி கூட்டு ಆ பண்ணாரு, ದೇಶ இந்த ಕರ್ಕೊಂಡು கண்ட்ரி கூட்டு ಈ பண்ணாரு. ದೇಶ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. நான் ஒண்ணுமே சொல்ல, நான் ನಾನು வெறும் ಏನಿಲ್ಲ. பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறேன். ಬೊಂಬೆ அவங்க ತಗೋತಿದ್ದೆ. பாட்டுக்கு சொல்லினே ಅವ್ರ ಪಾಠ இருக்கிறாங்க. ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯದವರೇ, இதுதான் உங்க ஃபேமிலி நடக்க ಇದೇ போகுது. ನಿಮ್ಮ வருஷம் ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உங்க ಉದ್ದೇಶಿಸುವಾಗ வாயால உங்க சாட்சி சொல்ல ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಸಾಕ್ಷಿ மாட்டீங்க. ಹೇಳಂಗಿಲ್ಲ. நீங்க கப்சுப்புன்னு ನೀವು இருப்பீங்க. ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ. சும்மா இருக்கிறவெல்லாம் பேசுவான். ಸುಮ್ಮನೆ ಬೇರೆಯವರೇ இது ಮಾತಾಡೋದು. வரைக்கும் உங்களை கேவலப்படுத்தணும் சொல்லுவான். ಕೇವಲ ಆಗಿರೋ ஐயோ, ಹೇಳ್ತಾರೆ. இந்த சுரேஷ் பிரதர் இருக்கிறாரு, ಅಯ್ಯೋ, ಈ brother இந்த ಇದ್ದಾರಲ್ಲ, அண்ணு பிரதர் இருக்கிறாரு, ಈ brother ಇದ್ದಾರಲ್ಲ, அது அந்த பிரதர் இருக்கிறாரு, ಆ ராஜா brother பிரதர், ಇದ್ದಾರಲ್ಲ, அவங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. ಅವ್ರು ಸಭೆಗೆ அங்க ಹೋಗ್ತಾರೆ. போன உடனே ಹೋದ ತಕ್ಷಣ ஊழியக்காரட்டு இருக்காங்க. ಸೇವಕರಾಗಿರ್ತಾರೆ. என்ன அவங்க ஜெபம் பண்ணா, அந்த அசோக் பிரதர் ஜெபம் பண்ணா, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. என்ன வல்லமை இறங்குது, ಏನ್ ಶಕ್ತಿ என்ன ಇರ್ತದೆ, அற்புதம் நடக்குது. ಏನ್ ಅದ್ಭುತ அவங்க ನಡೆಯುತ್ತೆ. வாழ்க்கையில இருக்கிற ಅವ್ರ இயேசு ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು உண்மை உள்ள இயேசுவா இருக்கிறாரு. ನಂಬಿಗಸ್ತದ ಯೇಸು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ. 4 காரணம் சொன்னேன். 4 ಕಾಲ ஏன் உன்னை 1000 மடங்கு ஆண்டவர் ಯಾಕೆ ದೇವರು உயர்த்தணும்? ನಿಮ್ಮನ್ನು 1000 Number ಸ್ತುತಿಸಬೇಕು? one. ನಂಬರ್ 1, ஏன்னா உன் பிதாக்களுக்கு ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ಅದು ತಂದೆ ದೇವರು ಸತ್ಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அபிரகாம் பிள்ளைங்க நீங்க கூட ಅಬ್ರಹಾಮ್ ಮಕ್ಕಳಿಗೆ எப்படி? ಹೇಗೆ நாங்க என்ன யாக்கோபுக்கா பிறந்தோம், ನಾವೇನು ಯಾಕೆ ஈசாக்கா பிறந்தோம். ಹುಟ್ಟಿದ್ವು? ஐயோ அவங்க எல்லாம் ரத்தத்துல பிறந்தாங்க. ಅವ್ರು ರಕ್ತದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. நீங்களோ ನೀವು அவங்க ரட்சகராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்துல மறுபடியும் பிறந்தவங்க நீங்க. ರಕ್ಷಕನ ಯೇಸು ರಕ್ತದಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬ அந்த ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவால மறுபடியும் பிறந்தவங்க நீங்க. ರಕ್ಷಕನ ಯೇಸು அதனால ಕ್ರಿಸ್ತನ நீங்களும் ಮುಖಾಂತರ ஆபிரகாமுடைய ನೀವು பிள்ளைகள் ನೀವು தான். ಸಹ ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳೇ. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவதாக ಎರಡನೇದು, நீங்க ನೀವು ஆண்டவரால ದೇವರಿಂದ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ಆದುಕೊಂಡಂತವರು, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ಆದುಕೊಂಡಂತವರು, chosen people, ಆದುಕೊಂಡಂತ ಜನಾಂಗ, chosen people. ಆದುಕೊಂಡ ಜನಾಂಗ. பக்கத்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ 10 பேர் வராங்க, 10 ಮಂದಿ ಬರ್ತಾರೆ, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ಎಲ್ಲರೂ ಕರೀತಾರೆ, ஆனா எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ಅದೆಲ್ಲನೂ ಆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஆமாவா இல்லையா? ಹೌದೇ ಅಲ್ವಾ? 10 கடைக்கு போறீங்க, 10 ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ஆனா ஒரு இடத்துல போய் ಅದು ಒಂದ್ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ஒரு கடையில தக்காளியை பார்த்து ಒಂದು ಗಂಟೆಯಲ್ಲಿ அந்த ಟಮಾಟೋ ನೋಡಿ தக்காளியை மாத்திரம் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ಆ இல்லையா? ಮತ್ತೆ ಆಯ್ದುಕೊಂಡು காய் கடைக்கு போறீங்க, ತರಕಾರಿ ಅಂಗಡಿ ಹೋಗ್ತೀರಾ, 10 காய் கடைக்கார கூப்பிடுறான், 10 ತರಕಾರಿ அம்மாவா ಕರ್ತಾನೆ. அம்மாவா அம்மாவா, ಅಮ್ಮ ಬಾ, ಅಮ್ಮ எல்லா ಬಾ ಅಂತ. கடையும் தக்காளி கடை தான், ಎಲ್ಲ ಕಡೆ எல்லா ಟಮಾಟೋ கடையும் ಅಂಗಡಿನೇ. வெங்காயம் கடை தான். ಎಲ್ಲ ಅಂಗಡಿನೂ ஆனா நீ ಈರುಳ್ಳಿ ಇದೆ. உனக்குன்னு ஒரு கடையை ಅದ್ தேர்ந்தெடுத்திருக்க, ನೀನು ಒಂದು ಯಾವ್ದು அந்த ಹಾಕೊಂಡಿದ್ಯಾ, கடையில் தான் போய் ಆ வாங்குற. ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಖರೀದಿ அப்படி இந்த ಮಾಡ್ತೀಯ. உலகத்துல ಹಾಗೆ ಲೋಕದಲ್ಲಿ எவ்வளோ பேர் இருக்கும் போதும் ಎಷ್ಟು ಮಂದಿ ಇದ್ರು, ஆண்டவருடைய கண்ணு ದೇವರ ಕಣ್ಣು உன் மேல பட்டு ನಿನ್ನ ಮೇಲೆ உன்னை ಮಾತ್ರ மாத்திரம் ನಿನ್ನ ಮಾತ್ರ தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ಆದುಕೊಳ್ಳುವುದು. உன் வீட்டுல உன்னை மாத்திரம் ನಿನ್ನ செலக்ட் ಮನೆಯಲ್ಲಿ பண்ணிருக்கிறாரு. ನಿನ್ನ ಮಾತ್ರ ಆಯ್ಕೆ ಮಾಡೋದು. தாவீது வீட்டுல தாவீத மாத்திரம் ದಾವೀದನ செலக்ட் பண்ணது ಮನೆಯಲ್ಲಿ போல ದಾವೀದನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ உன் ಹಾಗೆ குடும்பத்துல ஆண்டவர் உன்னை ನಿನ್ನ மாத்திரம் ಕುಟುಂಬದಲ್ಲಿ செலக்ட் ನಿನ್ನ ಮಾತ್ರ பண்ணிருக்கிறாரு. ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ. அதுக்காக நீ கையை தட்டி ಆಂಡವருக்கு ಅದಕ್ಕೋಸ್ಕರ நன்றி ಕೈ சொல்லணும். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ சொல்லணும். ಹೇಳ್ಬೇಕು, ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. உன்னோட நல்லவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 ಜನ ஆனா ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அவங்க முன்னால உன்னை சூஸ் பண்ணிட்டார். ದೇವರು ಅವರು அதனால உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அடுத்த ஏன் உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவாரு? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ದೇವರು சொல்லுங்க 1000 சீக்கிரமா. ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ? சீக்கிரமா சொல்லுங்க. என்னத்துக்கு? ವೇಗವಾಗಿ ಹೇಳಿ. ಏನಕ್ಕೆ? என்னத்துக்கு? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ? என்னத்துக்கு? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ? அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்து. ಅವರ ನಾಮ ನೀನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು. ஆண்டவனை சேத்துல இருந்து தூக்குனது ಅದ ನೀನು ಕೊಲೆಸಿ அவரை மறந்து போறதுக்கு இல்ல, ಅವರ ಮರೆತು அவரை ಬಿಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. முதுகு காட்டுறதுக்கு இல்ல, ಅವರ ಬೆನ್ನು ತೋರಿಸೋದಲ್ಲ, பெருமையில சுத்துறதுக்கு இல்ல, ಎಮ್ಮೆಯಿಂದ ಸುತ್ತುವುದಲ್ಲ. உன் வாயால ನಿನ್ನ ಬಾಯಿಂದ உன் தேவனை பெருமைப்படுத்து. ದೇವರನ್ನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಬೇಕು. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. ஆம் தேவ ஜனமே, ಹೌದು ಪ್ರಿಯ ಜನರೇ, எவ்வளவு புகழ்றீங்களோ ஆண்டவர் உங்க ನೀವು வாயால, ದೇವರನ್ನು ಹೊಗಳ್ತಿರೋ அவ்வளவு உங்க ஆசீர்வாதம் குறையாது, ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾ ಇರುತ್ತೆ. குறையவே குறையாது. ಕೊರೆಯುತ್ತೆ ಆಗುದಿಲ್ಲ. ஆனா ஆண்டவரை புகழ்றதை விட்டுட்டு ಆ ದೇವ್ರನ್ನ ಹೊಗಳೋದು ಬಿಟ್ಟು சுயத்தை புகழ்ந்துட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಹೊಗಳ್ಕೊಂಡ್ರೆ உங்க வாழ்க்கையில எல்லாம் போயிடும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணணும்னா ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ உங்களுக்குள்ள இந்த விஷயம் இருக்கணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಆ ವಿಷಯ என்ன ಇರಬೇಕು. விஷயம் தெரியுமா? ಏನು ವಿಷಯ ಗೊತ್ತಾ? முதலாவது ಮೊದಲನೇದು, உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்கணும்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯ ಇರಬೇಕು? நீங்க உங்களையே ஆண்டவருக்கு காணிக்கையை ನೀವು கொடுத்துறீங்க. ನಿಮ್ಮನ್ನೇ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ரோமர் ಕೊಡಬೇಕು. 12:1 அப்படி சொல்லுது. ರೋಮ ಪುರದ ಬರೆದ ಕಾಸೇ ಪತ್ರಿಕೆ ಇಲ್ಲ, brother. 12:1ರಲ್ಲಿ பணத்தை இல்ல ಹಣತ பிரதர், ಅಲ್ಲ, உன்னையே
ஆண்டு கொடுத்துறணும். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ದೇವರಿಗೆ That's ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. life that is surrendered to God. ದೇವರಿಗೆ ನೀವು இன்னைக்கு சொல்லுங்க, ಸರ್ವಾಂಗವಾಗಿ I ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. surrender myself. ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಾಷ್ಟಾಂಗ நான் ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. கூட ನಾವು ಸಹ சில நாட்கள்ல ಕೆಲವು ದಿವಸದಲ್ಲಿ என்னால எல்லாம் செய்ய முடியும் ನಾನು சொல்லி ಇದೆಲ್ಲವೂ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತ அடங்காத புள்ள மாதிரி ನಾನು ஓடு 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 நோண்டிடுவேன். ಓಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, போற இடத்துல எல்லாம் கதவை சாத்தி ಹೋಗೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ, ஒரு காலத்துல சொன்ன, ஆண்டவரே ದೇವರೇ நான் விவேக் நகரை விட்டு விட்டு ನಾನು ವಿವೇಕ ಬಿಟ್ಟು அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுறேன். ಅಮೆರಿಕಲ್ಲಿ ಹೋಗಿರ್ತೇನೆ, அங்கிருந்து ನೆಲೆಗೊಳ್ತೇನೆ. போய் ஊழியம் செய்து ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ பணம் அனுப்பி ಹಣ ಕಳಿಸಿ அதனாய் சபையை தாங்க ಅದನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು தலைமையில ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. ஒன்ன கொடுத்து ஓடு மாய பச்சர் கோடு, ஓடு ருத்ரப்பா கார்டன் கோடு, அப்படி ஆண்டு என்ன பண்ண உடைச்சாரு. ಹಾಗೆ ದೇವ್ರು ಹೊಡೆದ್ರು. சரண்டர்ட் லைஃப். ನಾನು ಅವ್ರಿಗೆ ನಾನು இப்ப நினைச்சிட்டேன், ಅಡ್ಡ ಬಿದ್ದೆ. நானா போயிட்டு பேதுரு மாதிரி ನಾನು ಹೋಗಿ நான் ಪೇತ್ರಗೆ அமெரிக்காக்கு போறேன், ಅಮೆರಿಕ நான் ஆஸ்திரேலியாக்கு போறேன்னு சொல்றது காட்டிலும் உன் சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவுதுன்னு ಚಿತ್ತನ ஒப்பு ಜೊತೆ கொடுக்கிறது பெஸ்ட். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದು ಉತ್ತಮ. சும்மா ஓடி ಓಡಿ ಸುಮ್ಮ ಓಡಿ இங்க ಓಡಿ நிறைய பேர் இருக்காங்க, ಅನೇಕ ಮಂದಿ ಇದ್ದೀರಾ. ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வரது ஓடுறாங்க வேலைக்கு. ಬರೋದಕ್ಕಿಂತ ಕೆಲ್ಸಕ್ಕೆ நீ ಹೋಗ್ತಾರೆ. எவ்வளவு ஓடினாலும் ಎಷ್ಟು ಹೊಡೆದ್ರು, பருக்க சம்பாரிச்சு ಎಷ್ಟು வீட்டுக்கு வந்து ಸಂಪಾದನೆ பார்த்தா ಮಾಡಿದ್ರು. படுக்க என்ன இல்லையா, ಮನೆಗೆ தாய் கூட இல்லையா. ಮನೇಲಿ ಬಂದವ್ರೆ அப்போ ಚಾಪೆ ನಿಲ್ವಂತೆ. நம்ம சுய பலத்தை வச்சு ಒಂದು நான் அதை ಸ್ವಂತ ಬಲ செய்யறேன், நான் இதை செய்யறேன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய ಏನು முடியாது. ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆண்டவரே ದೇವರೇ என்னை தருகிறேன் ನನ್ನನ್ನು கொடுக்கிறேன். ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾನೆ. அப்படின்னு ஆண்டு கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. ಆಗ ನೀವು ದೇವರ ಕೈಲಿ அப்பதான் ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய பெஸ்டான காரியம் உங்க ಆಗ வாழ்க்கையில ದೇವರ ஸ்டார்ட் ஆகும். ಉತ್ತಮವಾದಂತ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಡೆಯುತ್ತೆ. ಆಮೆನ್. நீ என்ன ஆவற, ನೀನೇನಾಗ್ತೀಯ, மகளை பத்தி நீ என்ன ஆவற, ನೀನೇನಾಗ್ತೀಯ. டாடி நான் ஆர்டிஸ்ட் ஆவறேன், ನಾನೊಬ್ಬ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಆಗ್ತೇನೆ, நான் அத ஆவறேன், ನಾನು ಅದಾಗ್ತಾನೆ, நான் இத ஆவறேன், ನಾನು ಇದಾಗ್ತಾನೆ. நான் அவளை பார்த்து நீ மங்கியா இருப்போ. ನಿನ್ ಕೋತೆ ಆಗ್ಬಿಡು ಹೋಗು. என்ன இப்படி சொல்றாரு, ಏನೀಗ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ஆமா நீ எதுவும் ஆக முடியாது. ನೀನ್ ಏನು இயேசு கையில உன்னை ஒப்பு கொடுத்தா ಯೇಸು ಕೆಲ್ಕೊ அவர் உன்னை எல்லாம் ஆக்கி காமிக்குவார், ಅವ್ರನ್ನ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾರೆ, அவர் உன்னை உருவாக்குவார். ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಾರೆ. சோ உன்னை ஆண்டவர் கையில காணிக்க கொடுத்துரு. ನೀನು ದೇವರ You don't ಕಾಣಿಕೆ struggle ಹೋಗ್ಬಿಡು. to live. ನೀನು You ಕಷ್ಟ ನೀನು submit your life to God and live ದೇವರಿಗೆ and see how God is going to give you his best. ದೇವರಿಗೆ ரெண்டாவதாக ಎರಡನೇದು, ஆண்டவர் உன்னை 1000 மடங்கு உயர்த்தனா ದೇವರಿಗೆ 1000 ರೂಪಾಯಿ ஆண்டவர் சொல்றத கேளு, ದೇವರು ಹೇಳೋದನ್ನು ಕೇಳು, காது கொடுத்து கேளு. ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳು. நிறைய பேருக்கு ಅನೇಕರಿಗೆ பிசாசெல்லாம் பேசுது, ಸೈತಾನೆಲ್ಲ ಮಾತಾಡುತ್ತೆ, ஆனா ஆண்டவர் பேச ಆ மாட்டாரு. ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நிஜமாவா பொய்யா? ಸುಳ್ಳ ನಿಜವಾ? ஆண்டவர் பேசுறாருங்க, ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ஆண்டவர் பேசுறாரு. ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த இரவு ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ வருஷம் ஃபுல்லா உங்க இஷ்டத்துக்கு ஓடிட்டீங்க, ವರ್ಷಪೂರ್ತಿ ನಿಮ್ ಇಷ್ಟ அவங்க இவங்க சொல்ற பேச்ச கேட்டு ஓடிட்டீங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳಿ ಓಡಿದ್ರೆ, சொந்தக்காரங்க பேச்ச கேட்டே சூனியம் வச்சுக்கினீங்க. ಸ್ವಂತದವರ ಮಾತು ಕೇಳಿ கொஞ்சம் ஆண்டவர் பேச்ச கேளுங்க, ದೇವ್ರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ, ஆண்டவர் பேச்ச கேளுங்க. ದೇವ್ರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ. அப்பா சொல்லும் ஆடியும் கேக்குறேன், ಕೇಳಪ್ಪ ದೇವರೇ, நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்யறேன். ನೀವೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ஒரு ಮಾಡ್ತೇನೆ. கல்யாணம் பண்றீங்களா, ಮದುವೆ ಮಾಡ್ತೀರಾ, ஒரு பர்த்டே பண்றீங்களா, ಒಂದು ಹುಟ್ಟಿದ ஒரு ಮಾಡ್ತೀರಾ, ஃபங்க்ஷன் பண்றீங்களா, ಏನಾದ್ರು ಒಂದು ಸಮಾರಂಭ எந்த ಮಾಡ್ತೀರಾ, நாரையும் கேட்க வேணாம். ಯಾವ ದಿವಸ முத ಕೇಳಬಾರ್ದು, கர்த்தரை கேளு. ಮೊದಲು ಕರ್ತವ್ಯನ ಕೇಳು. அப்ப நான் என்ன செய்யணும், ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾನು, நீ ஆண்டவரை கேளு. ದೇವರಿಗೆ ಕೇಳು. ஆண்டவர் உனக்கு தெரிஞ்சதோட பெஸ்ட் உனக்கு கொடுப்பாரு. ದೇವ್ರು ನಿನ್ಗೊಂದು ಉತ್ತಮ இந்த ಕೊಡ್ತಾರೆ. வருஷம் ஒரு சத்தியம் பண்ணுங்க, ಈ ವರ್ಷ ಸತ್ಯ ಮಾಡಿ, நீங்க சொல்றத நாங்க ನೀವು செய்வோம். ಹೇಳೋದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇವೆ, நீங்க சொல்றத தான் ನೀವು நாங்க ಹೇಳೋದನ್ನ ನಾವು செய்வோம். ಮಾಡ್ತೇವೆ, உங்க பேச்சு கேட்போம், ನಿಮ್ಮ ಮಾತು ಕೇಳ್ತೇವೆ. உங்களுக்கு உங்க வார்த்தைக்கு தான் என் வாழ்க்கையில ನಿಮ್ಮ முத ಮಾತಿಗೆ ನಾನು ಜೀವಿತದಲ್ಲಿ கடைசியாக ಮೊದಲು, ಕೊನೆಯದಾಗಿ 1000 மடங்கு ஆண்டவனை உயர்த்தணும்னா 1000 ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ சீக்கிரமா ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ நீங்க இந்த காரியத்தை கேட்டு ஏஞ்சி நிக்கிற 1000 மடங்கு 1000 ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ஆண்டவர் சொல்றத நம்பி ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ನಂಬಿ விசுவாசமா ವಿಶ್ವಾಸದಿಂದ அத கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಮಾಡಬೇಕು, கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. ವಿಧೇಯರಾಗಿ ಮಾಡಿ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ காணிக்கையை காட்டிலும் ಕಾಣಿಕೆಗಿಂತಲೂ கீழ்ப்படிதல் பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀವು ವಿಧೇಯತೆ ಬಹಳ ದೊಡ್ಡದು. ஆமா, ಹೌದು. 1 சாமுவேல் அப்படி வாசிக்கிறோம், ಒಂದು ಸಮ್ಮೇಳನ 15ஆம் அதிகாரத்துல அப்படி 15ನೇ வாசிக்கிறோம். ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, காணிக்கையை காட்டிலும் ಕಾಣಿಕೆಗಿಂತಲೂ கீழ்ப்படிறது பெருசு. ವಿಧೇಯರಾಗೋದು ಉತ್ತಮ. எழுந்து நிற்பீர்களா? ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣವೇ? இந்த வருஷம் ಈ ವರ್ಷ பாருங்க, ನೋಡಿ தண்ணீர் ನೀರು இருந்தது, ಇತ್ತು, திராட்சரசம் இல்ல. ದ್ರಾಕ್ಷರಸ ಇಲ್ಲ. இந்த அம்மா சொல்றாங்க, ಈ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ யோவான் 2:5 ಯೋನ್ 2:5 இங்க குறை இருக்கிறவங்க ಇಲ್ಲಿ ಕೊರತೆ ಇದೆ. இந்த அம்மா கிட்ட வராங்க, ಈ ಅಮ್ಮ ಬಲಿ ಬರ್ತಾರೆ, மரியாள் கிட்ட வராங்க. ಮರಿಯಲ ಬಲಿ ಬರ್ತಾರೆ. அம்மா என்ன பண்றாங்க, ಅಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, நேரா இவங்களை கொண்டு போய் ಹೋಗಿ ಅವ್ರ ನೆಟ್ಟಿಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ மகன் கிட்ட விட்டு சொல்றாங்க, ಮಗನ ಬಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர் சொல்றத நீங்க செய்யுங்க. ಅವ್ರು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಮಾಡಿ. ஏசு என்ன சொல்றாரு, ಏಸು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, திராட்சரச குறைவா இருக்குதுன்னு என்ன ದ್ರಾಕ್ಷರಸ சொல்றாரு, ಕೊರತೆ ಆಗಿದೆ, தண்ணீரை ரொப்புன்னு சொல்றாரு. ನೀರನ್ನು ತುಂಬಿಸಿ ಅಂತಾರೆ. ஏங்க உங்களுக்கும் எனக்கும் சொன்ன என்ன சொல்ல, ನಿಮ್ಗೆ ನಮ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ மண்டை ಕೆಟ್ಟುக்குதா, ಇವ್ರಿಗೆ ಏನೋ திராட்சரசம் குறைவுனா தண்ணீர் ದ್ರಾಕ್ಷರಸ ಕಮ್ಮಿ ಇದೆ தண்ணீர் ஒப்பிட்டு பண்ண என்ன சொல்றாரு, ನೀರು ತುಂಬಿದ இந்த ತಕ್ಷಣ தண்ணியை கொண்டு போய் ಈ ನೀರು ತಗೊಂಡೋಗಿ அந்த திராட்சை ரசத்தை பாக்குற பண்றானே ಅಲ್ಲಿ
அந்த பான விசாரக்காரன் இருக்கிறானே, ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ அந்த ಅನ್ಸ್ತಾರಲ್ಲ, சீஃப் ஸ்டீவர்ட் இருக்கிறானே, ಪರಪತಿ அவங்கிட்ட கொடுன்ற. ಅವನ ಬಳಿ ಕೊಡು ಅಂತಾರೆ. எடுத்துன்னு போறவனுக்கும் தெரியும் தண்ணின்னு, ತಗೊಂಡು ಹೋಗೋರ್ಗು ನೀರು ஜாடியில ಕೊಡ್ತಾರೆ. ஒப்புனுக்கும் தெரியும் ಆ தண்ணின்னு, ಪಾನಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಸ್ತಾರೆ ಗೊತ್ತು உள்ள ನೀರಂತ, உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அது தண்ணின்னு. ಒಳಗೆ ಕೂತಿರೋಕೆ ಅದು ನೀರಂತ. ஏங்க அந்த மாதிரி உங்களை யாருன்னா தண்ணி கொடுத்து போய் அனுப்புனாக்க என்ன பண்ணுவீங்க நீங்க? ಯಾರಾದ್ರೂ ಅದ ರೀತಿಯಾಗಿ ನೀರು போவீங்களா? ಹೋಗ್ತೀರಾ? ஆனா அவங்க அத ಅವರು ಅದನ್ನ விசுவாசமா போனாங்க பாருங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ತಗೊಂಡು ಹೋದ್ರಂತೆ. போன உடனே ಹೋದ ತಕ್ಷಣ அந்த தண்ணி குடிக்கும் போது ಆ ನೀರು ಕುಡಿವಾಗ அந்த செகண்ட் அது திராட்சை ரசமா மாறி ಮುಂದಿನ ನಿಮಿಷ ಅದು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಬದಲಾಯ್ತು. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டும், ನಾನು ನಿಮ್ಗೊಂದು ಹೇಳಿ, ஆண்டவர் ரெடிமேட் மிராக்கல்ஸ் கொடுக்க மாட்டார். ದೇವ್ರು ಯಾವ್ದೋ ಒಂದು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ ಒಂದು ವಿಷಯ ಕೊಡಲ್ಲ, க்ளூ கொடுக்குவாரு. ಅವ್ರು ನಿಜವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. விசுவாசமா அதை நடத்திಕೊಳ್ಳ வேண்டியது உங்களுடைய வேலை. ನಂಬಿಕೆಯಿಂದ ನಡ್ಸ್ಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ವಿಷಯ. கைகளை ಕೈ உயர்த்தி ಎತ್ತೋಣ ಆಮೇಲೆ நீங்க சொல்லணும், ನೀವ್ இப்போ ಹೇಳ್ಬೇಕೀಗ, கை உயர்த்தி ಕೈ சொல்லணும், ಉತ್ತರಿಸಿ ಹೇಳಿ, இந்த புது வருஷம் ಈ ಹೊಸ ವರ್ಷ என் வாழ்க்கையில ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ சாதனைகள் படைக்க போக. ಸಾಧನೆಗಳ ಒಂದು ಸ್ಥಳ. I got to be an achiever. ನಾವೇನು ಒಂದು ಪಡ್ಕೊಳ್ಳುವುದು, I got to be a winner. ನಾನು ಒಂದು ಜಯಶಾಲಿ ಆಗುವುದು, நான் ஜெயசாலியா இருக்க ನಾನು போகிறேன். ಜಯಶಾಲಿ ಆಗಿರ್ತಾನೆ. இந்த வருஷம் ಈ ವರ್ಷ 12 மாசமும் 11 ತಿಂಗಳಲ್ಲೂ என்னை ஏமாத்திட்டு போகாது, ನಾನು ಏಮಾರಿಸುವುದಿಲ್ಲ, சும்மா போகாது. ಸುಮ್ನೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஒவ்வொரு மாசமும் ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ஒவ்வொரு பயங்கரமான உயர்வுகள், ಭಯಂಕರವಾದ ಅಭಿವೃದ್ಧಿ, பயங்கரமான சாட்சிகள். ಭಯಂಕರವಾದ ಅಭಿವೃದ್ಧಿ. என் சாட்சியை பார்க்கும் போது, ಸಾಕ್ಷಿ ನೋಡುವಾಗಲ್ಲ, என் சாட்சியை பார்க்கும் போது ಸಾಕ್ಷಿ ನೋಡುವಾಗಲ್ಲ, ஆண்டவரை அறியாதவர்களோ ಅರಿದೇ ಇರೋರು ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ತಾರೆ. நல்ல கையை தட்ட போறீங்க. புது வருஷம், ನೂತನ ವರ್ಷ. கவனிங்க, ಗಮನಿಸಿ, இன்னும் கொஞ்ச நேரத்துல, ಇನ್ನು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ, இன்னும் சில நிமிடத்துல ಇನ್ನು ಕೆಲವು ನಿಮಿಷದಲ್ಲಿ 1 2 3 சொல்லுவேன். ನಾನು 1 2 3 ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. கையை தட்டி ಕೈ ತಟ್ಟಿ ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ புது வருஷத்துக்கு ನೂತನ ವರ್ಷದಲ್ಲಿ உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ உங்களுக்குள்ள தரப்போகுது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. நீங்க ನೀವು அச்சிவரா மாற போறது, ನೀವೊಂದು ಪಡ್ಕೊಳ್ಳೋತಾರಲ್ಲ, வைஸ்மேனா ಮಾರ போறது, ಒಂದು ಜ್ಞಾನವಂತೆ ಬ್ರಿಲಿಯಂಟಾ ಆಗೋದು, ಮಾರ போறது, உங்களுடைய நேச்சுரல் ஸ்ட்ரெngth இல்ல, ನಿಮ್ಮ ಒಂದು Holy ವಿಷಯಗಳು Spirit empowerment ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿ. அதனால ಅದರಿಂದ நான் ஜெப நேரத்துல ஆண்டு சொன்னாரு, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳ್ತೇನೆ, இந்த புது வருஷம் ಈ ನೂತನ ವರ್ಷ அதுல அந்நிய பாஷை பேச ಅನ್ಯ சொல்லு, ಭಾಷೆ ಮಾತಾಡಿ அவர்கள் மேல ಅವರ ಮೇಲೆ என் ஆவியை ஊற்றுவேன், ನನ್ನ ಆತ್ಮ ಸುಸ್ತೇನೆ, தரிசனங்களை காண்பிக்குவேன், ದರ್ಶನ ಕೊಡ್ತೇನೆ, திட்டங்களை கொடுப்பேன், ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತೇನೆ, அவங்க பிள்ளைங்களை குறித்தான திட்டங்களை கொடுப்பேன், ಕೊಡ್ತೇನೆ, குடும்பத்தை குறித்தான திட்டங்களை கொடுப்பேன். இப்போ ಈಗ கை உயர்த்தி ದೇವದರ್ಶಿ ஸ்தோத்திரம் பண்ணோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ 1 2 3 சொன்ன 1 உடனே 2 3 ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ நீங்க கையை தட்டி ನೀವು ಕೈ ತಟ್ಟಿ கண்ணை மூடி ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ஆண்டவரை பார்த்து ದೇವ್ರು ನೋಡಿ ஆண்டவர் கொடுக்கிற ದೇವ್ರು ಕೊಡುವ அபிஷேகத்தை ಅಭಿಷೇಕವನ್ನ நீங்க பெற்றுக்கொள்ளணும். ನೀವು ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க. 1 சொல்லுவேன், 2 சொல்லுவேன், 3 சொன்ன உடனே நீங்க கையை தட்டி கண்ணை மூடி ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அபிஷேகம் கொடுக்க போறார் விசுவாசித்து அந்த அக்கினி அப்படியே உள் வாங்கிக் கொள்ளணும். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? 1 2 3 கைகளை தட்டி வாயை திறந்து ரிசீவ். புது வருஷம், புது கிருபை, புது அபிஷேகம், புது வல்லமை, புது தரிசனம். கண்ணை மூடி வாயை திறந்து பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. அபாதா கபாபாதா கபாதா ரூபாதா லகபாதா ராதாலாபா துராபாலாபா ரூபாபாபாபாபா. ஓ இவ்வளவு நேரம் நீ கையை தட்டு நீங்க பாத்தீங்களா? பாஷைகளை பேசி நீங்க பாத்தீங்களா? வானம் திறக்கப்பட்டுச்சு, உங்க கையில சாவிகள் கொடுக்கப்பட்டுச்சு. நீ 1000 மடங்கு உயரத்துக்கான சாவிகள் உன் கையில வந்தாச்சு. வீடை கட்டுவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, சுகத்தை பெறுவதற்கு, உயர்வதற்கு. ஜீசஸ் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, நல்ல கையை தட்டி சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது சுகத்தா கை தட்டி ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்.
உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹalleluya. நான் ஒரு இடத்துக்கு போனேன், நிறைய காரு ஸ்கூட்டர் நின்னுச்சு. நான் நினைச்சேன் இந்த வருஷம் இந்த தெரு அந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரைக்கும் எங்க சபை மக்கள் தான் கார் நிக்க போகுது, எங்க சபை மக்கள் தான் வண்டி நிக்க போகுது. இந்த வருஷமெல்லாம் உங்க புது வீடை பிரதிஷ்டை பண்றதுதான் வேலை. சர்ச்சை வாங்குறது மாத்திரம் இல்ல, உங்க சொந்த வீட்டை வந்து பிரதிஷ்டை பண்ண போறேன், உங்க பிசினஸ் பிரதிஷ்டை பண்ண போறேன். மாச சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்ட அந்த இடத்துல சில வீட்டுக்கு நான் கேரல்ஸ் போகும்போது சொன்னாங்க, ஐயா இந்த வீட்டுக்கு நான் வரலான்னு நான் மனசுல நினைச்சுக்கிறேன். இந்த வீட்டுக்கு அவங்க வரும்போது சும்மா வரக்கூடாது, வெள்ளி தங்கம் எல்லாம் வச்சு வரணுங்க. ஆமென் சொல்லுங்க. வாடகைக்கான நாள் முடிஞ்சு போச்சு, லீஸுக்கான நாள் முடிஞ்சு போச்சு. நாங்க கட்டாத வீட்டை கர்த்தருக்கு கொடுக்க போறார். இந்த வருஷம் நீ எதுக்கு வாழ்ற? உன்னை கொண்டு இந்த பூமியில ஆண்டவர் ஏதோ உன்னை சாதிக்க போறார். சும்மா வாழல, நீ ஒரு நோக்கத்தோட வாழ்ற. சும்மா வண்டி வாங்கல, சும்மா பிசினஸ் பண்ணல, சும்மா மேரேஜ் பண்ணல, சும்மா பிள்ளைங்களை பெக்கல. ஒரு நோக்கம் இருக்குது, அது தெய்வீக நோக்கம். எந்த கையை தட்டி சத்தமா சொல்லுங்க பாப்போம். நன்றி உமக்கு சொல்கிறோம். சத்தமாய் சத்தமாய் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே ஆமென். சதாரவா சதாரரே வாழ்வு தந்தவரே புது உமக்கு தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி 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 உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹalleluya. நல்ல கையை தட்டி வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி. ஆமென்.